அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு வந்து நாங்கள் இரண்டாவது பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். சரிதானே? ரைட். அதுக்கு முதல் நான் நேற்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு நம்ம அதாவது இலங்கையில் காணப்படுகிற நீதிமன்றங்களினுடைய ஒழுங்கு, சரியா, அல்லது ஜுடிஷியல் ஹேராக்கின்னு சொல்லி சொல்கிறேன் நாங்கள். நீதிமன்றங்களினுடைய படிமுறை என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத நாங்கள் நார்மலாக என்ன செய்வோம், அதோட பவர்ஸ் என்ன அப்படியான விஷயங்களை நாங்கள் நார்மலாக வந்து பார்ப்போம் முதலாவது. சரி. அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இந்த பேப்பர் என்ன செய்யலாம், மேற்கொண்டு பார்க்கலாம். சரிதானே? ரைட். எல்லாருக்கும் விசிபிள் ஆகுது தானே? ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகுது தானே? ரைட். ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு இன்றைய கிளாஸில் இந்த ஸ்ரீலங்கோட கோர்ட் சிஸ்டத்தை வந்து நாங்கள் முதலாவது பார்ப்போம். சரிதானே? ரைட். இதை பார்த்துட்டு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதில் கிளியர் ஒன்றும் இல்லை, ஒழுங்கான கிளியர் இல்லை. அப்போ நாங்கள் இதை வந்து பார்த்துட்டு நார்மலாக அதில் பவர்ஸ் என்ன அந்தந்த விஷயங்களை நாங்கள் நார்மலாக பார்த்துட்டு அடுத்த பேப்பரை வந்து பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இலங்கையிட நாங்கள் மேலுக்கு இருந்து வருவோம். சரி, எங்களோட ஹயராக்கி கூடினத்துல இருந்து நாங்கள் வருவோம். அப்போ அதில் இலங்கையிட மிக உயர்ந்த நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன நீதிமன்றம் நாங்கள் சொல்கிறேன்? இலங்கையிட மிக உயர்ந்த நீதிமன்றம்னு சொல்லி நாங்கள் என்னதை சொல்லுவோம்? உயர் நீதிமன்றம். அதாவது சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி சொல்றோம் நாங்க. அதாவது உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்ற வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். சரிதானே? அதாவது சுப்ரீம் கோர்ட். நான் இங்கிலீஷ்லயே டைப் பண்றேன், நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். தமிழ்லையும் எழுதி கொள்ளுங்க. நான் சொல்றேன். சரிதானே? சுப்ரீம் கோர்ட். இது வந்துட்டு முதலாவது என்ன, எங்கட அதாவது உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றது தான் முதலாவது எங்கட ஹயராக்கில வந்து ஆக மேலுக்கு இருக்கிறது. அப்ப இந்த நாட்டை பொறுத்தவரையில இந்த நீதிமன்றங்களுக்கு அடுத்தது, இந்த உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்த நீதிமன்றம் இல்ல. சரிதானே? அப்ப இதான் முதலாவது நீதிமன்றம். சரி. ரைட். இப்ப ரெண்டாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு இருக்கிறது, அதுக்கு கீழ் இருக்கிறது வந்து என்ன ரெண்டாவது, என்ன சொல்லலாம்? மேன்முறையீட்டு நீதிமன்றம். குட். மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்ன, அதாவது கோர்ட் ஆஃப் அப்பீல். ரைட். அதாவது கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்லி சொல்றோம், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லி சொல்லுவோம். இது இரண்டாவது உயரிய நீதிமன்றமாக இலங்கையில காணப்படுகிற நீதிமன்றம். செகண்ட் ஹையஸ்ட் கோர்ட்னு சொல்லி சொல்றேன் நான், கோர்ட் ஆஃப் அப்பீல். சரி. இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது. ரைட். மூன்றாவது இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ப்ரொவின்சியல் ஹைகோர்ட். சரியா? மூன்றாவது நிலையில வந்து காணப்படுகிற நீதிமன்றம் ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்னு சொல்லி சொல்றது. Right? அதாவது மாகாண மேல் நீதிமன்றம் என்ன, தமிழ்ல மாகாண மேல் நீதிமன்றம். தமிழ்ல எழுதி கொள்ளுங்க கட்டாயம்.
சரியோ? ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட். சரி, இப்போ இதுக்குள்ளதான் நாங்க வந்து சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா, இந்த ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்னு சொல்றது right, நாங்க இதை தனித்தனியா பார்க்க போக்குள்ள பார்ப்போம் என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றே நான் பிறகு விளங்கப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த ஓர்டரை போட்டுக்கொள்வோம், சரிதானே? ரைட். இப்போ ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து 3 வகையான நீதிமன்றங்கள் இருக்குது, சரியா? ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்குள்ள 3 வகையான நீதிமன்றங்கள் காணப்படுது, சரி? அதுக்குள்ள வந்து முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லுவோம் வந்துட்டு பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார், அதாவது நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் தமிழ்ல சொல்றேன் நாங்க. இந்த மாகாண மேல் நீதிமன்றம்னு சொல்றதுக்கு உள்ள 3 வகைப்பாடுகள் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார் அப்படின்னு சொல்லி சொல்ற நீதிமன்றம், அதாவது நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் தமிழ்ல சொல்றேன், சரி? பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார், சரியா? பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார் சொல்லி சொல்றது அதாவது நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம், இதான் தமிழ்ல சொல்றது. அதை வேணா நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த ரெண்டாவது என்னன்னு சொன்னா சிவில் அப்பெலேட் ஹைகோர்ட், அதாவது குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்றம். குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தமிழ்ல சொல்லுவோம், அதாவது சிவில் அப்பெலேட் ஹைகோர்ட். சிவில் அப்பெலேட் ஹைகோர்ட்னு சொன்னா என்ன? குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம்னு சொல்லி சொல்றோம், ரைட். அடுத்தது மூன்றாவது வகைப்பாடு தான் கமர்ஷியல் ஹைகோர்ட், அதாவது வர்த்தக மேல் நீதிமன்றம், சரியா? அப்படிதான் சொல்றேன், கமர்ஷியல் ஹைகோர்ட். ஓகே, இது மூணும் வந்து எதுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு நல்லா விளங்கணும். ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்ற வகுதிக்குள்ள வாரதுதான் இந்த 3 நீதிமன்றங்கள். நான் சொல்றேன் என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லி நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ இதோடத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, சரியோ? ரைட். இப்போ அடுத்த 4வது நிலையில் இருக்கிற நீதிமன்றம் வந்து எதுன்னு சொல்லி கேட்டா அது ஹைகோர்ட், அதாவது ஹைகோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம், சரியா? ஹைகோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா மேல் நீதிமன்றம்னு சொல்றேன் பொதுவா, அதாவது பொதுவாக வந்து கிரிமினல் நான் ரெவல்யூ. பேசுறது கேக்குதில்ல சார். சாரி, ரைட். இப்போ சரியா? சரி. அப்ப 4வது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹைகோர்ட்னு சொல்லி சொல்றேன் நாங்க, அதாவது ஹைகோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சொல்றோம், இலங்கை மேல் நீதிமன்றம்னு சொல்லி சொல்றேன். இதான் 4வது வகையில் இருக்கிறது. பொதுவாக வந்து ஹைகோர்ட் கிரிமினல்னு சொல்லியும் இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு பேர்ல வந்து சொல்லுவோம், சரிதானே? ரைட். இப்போ 5வது இருக்கிறது அடுத்தது. அடுத்த அதுக்கு கீழே வந்து வாரது என்னன்னு சொன்னா அடுத்த ஹைராக்கியில் இருக்கிறது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம், சரி? இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது மாவட்ட நீதிமன்றம் நாங்க சொல்லுவோம், இதுக்குள்ள வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிறத பொறுத்து 2 வகைகள் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டு 2 வகுதிகள், 2 பிரிவுகள் வந்து காணப்படுது, ரைட். அதுல ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்றது ஃபேமிலி கோர்ட், சரி? அதாவது குடும்ப நீதிமன்றம், சாரி குடும்ப நீதிமன்றம்னு சொல்லி வரும் தமிழ்ல. இது ஒரு வகை. இரண்டாவது இருக்கிறது வந்துட்டு ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட். இரண்டாவது இருக்கிறது என்ன? ஸ்மால் கிளைம்ஸ். சரியோ? அப்ப இந்த ரெண்டும் அதாவது ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்னு சொன்னா சிறு கோரிக்கை நீதிமன்றம்னு தமிழ்ல சொல்றேன். சிறு கோரிக்கை நீதிமன்றம், ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட், சரியா? இது வந்து ரெண்டும் எதுக்குள்ள இருக்கிறது? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது மாவட்ட நீதிமன்றத்துக்குள்ள வாரது, சரி? ரைட். இப்ப அடுத்தது 6வது. 6வது இருக்கிறது வந்து என்ன? டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிறகு வாரது மெஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். மெஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்னு சொல்றது என்ன? நீதிவான் நீதிமன்றம், சரியா? நீதிவான் நீதிமன்றம், மெஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்னு சொல்றதுக்கு தமிழ்ல நீதிவான் நீதிமன்றம்னு நாங்க சொல்லுவோம், சரி? ரைட். அடுத்தது இறுதியாக வாரது வந்துட்டு பிரைமரி கோர்ட், அதாவது ஆரம்ப நீதிமன்றம் தமிழ்ல சொல்லுவோம், பிரைமரி கோர்ட்னு சொல்லுவோம்.
சரியா? ரைட். அப்ப இவ்வளவுதான் இலங்கையில காணப்படுகிற நீதிமன்ற முறைமை. சரியா? இலங்கையில காணப்படுகிற நீதிமன்றம். அதாவது ஜுடிஷியல் ஹைரார்க்கின்னு சொல்லி சொல்றோம். அதுல ஒழுங்குமுறை. அதாவது இதுல ஒவ்வொன்றா தமிழ் வேர்டுகளையும் கட்டாயம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்ப எக்ஸாமுக்கு நீங்க தமிழ்ல தானே எழுத போறீங்க. அப்ப உங்களுக்கு தமிழ்ல தான் தேவைப்படும். ஆ எக்ஸாம் பர்ப்பஸ்க்காக மட்டும். மத்தபடி நீங்க இங்கிலீஷ்ல பார்த்துக்கொள்றது உங்களுக்கு நல்லது. என்ன சொன்னா, ஆ எங்களுக்கு அப்பன்னு வந்துட்டு என்ன செய்யும், இப்ப விலங்கும் என்ன, லோவ பொறுத்தவரையில தமிழ் வந்துட்டு என்ன அந்த அளவு பெரிய முக்கியத்துவம் ஒண்ணும் இல்ல. நீங்க லோ பொறுத்தவரையில இங்கிலீஷ்ல பார்க்கிறது நல்லது. சரிதானே? ரைட். அப்ப அதுல நாங்க பார்க்கிறோம். சரியான அப்ப இப்படி இதுதான் எங்கட நீதிமன்ற பதவணி அல்லது நீதிமன்ற ஒழுங்குமுறைன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரி, இப்ப நாங்க ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் சொன்னோமா சுருக்கமா பார்ப்போம். என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சரி. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நீதிமன்றங்கள் அதாவது இந்த ஆரம்ப நீதிமன்றம் சரியானே? அதாவது இந்த பிரைமரி கோர்ட் அதேபோல மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் சரியானே? மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், பிரைமரி கோர்ட் அதே மாதிரி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதேபோல ஆ டிஸ்ட்ரிக்ட் சாரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சரியானே? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதே மாதிரி ஹை கோர்ட். சரி. அப்ப இந்த 4 நீதிமன்றங்கள் நான் கீழுக்கு இருந்து போறேன். சரியானே? இந்த பிரைமரி கோர்ட், மெஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட், ஹை கோர்ட். இந்த 4 நீதிமன்றங்களும் வந்து எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, இதுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு சட்டம் இருக்குது. அதாவது ஜுடிகேச்சர் ஆக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீதித்துறை சட்டம். சரியா? நீதித்துறை சட்டம். 1978ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டம். அதாவது ஜுடிகேச்சர் ஆக்ட் நம்பர் 2 ஆஃப் 1978 சொல்லி சொல்றேன். சரியா? 1978ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டம். அப்ப இந்த சட்டத்துக்கு அமைவாக தான் இந்த 4 நீதிமன்றங்களும் என்ன செய்யப்படுது? அ இலங்கையில உருவாக்கப்படுது. சரியா? அப்ப அதுல தான் அதோட பவர்ஸ் என்ன? அந்தந்த விஷயங்கள் அந்த ஆக்ட்ல தான் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது. சரியோ? அப்ப இது நாங்க முதலாவது எப்படி எஸ்டாபிலிஷ் பண்ணப்பட்டதுன்றத பார்க்கிறோம். இப்ப அடுத்தது இருக்கிறது என்ன? புரொவின்சியல் ஹை கோர்ட். இது எப்படி எஸ்டாபிலிஷ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, தெரியுமா யாருக்கு சரி? இது எப்படி எஸ்டாபிலிஷ் பண்ணப்பட்டது தெரியுமா? அதாவது உருவாக்கப்பட்டது எப்படின்னு தெரியுமா? 1987 13வது அரசியல் ஆ குட். திருத்தத்துல அதாவது வெரி குட். அதாவது என்னன்னு சொன்னா, எங்கட அரசியலமைப்பு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்கு 13வது சீர்திருத்தம் செய்யப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நாங்க பிரதானமாக அத சொல்றது மாகாண சபைகளுக்குரிய சீர்திருத்தம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மாகாண அதிகாரங்கள் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில ஒவ்வொரு மாகாணத்துக்கும் உருவாக்கப்பட்டது தான் இந்த புரொவின்சியல் ஹை கோர்ட்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதாவது 9 மாகாணங்கள் இருக்குது எங்கட இலங்கையில. அப்போ ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மாகாண மேல் நீதிமன்றம் காணப்படும். அந்த அடிப்படையில 13வது சீர்திருத்தத்துக்கு அமைவாக 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த புரொவின்சியல் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விடயம். சரி. அப்ப இது வந்துட்டு உருவாக்கப்பட்டது நாங்க விளங்கிக் கொள்ளணும். சரி, எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி 1987ஆம் ஆண்டு 13வது சீர்திருத்தம் எங்கட அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்யப்பட்டது. அது மூலம் உருவாக்கப்பட்டது. ரைட். இப்ப அடுத்து கோர்ட் ஆஃப் அப்பீல். அதேபோல அ சுப்ரீம் கோர்ட். ரைட். இது வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி உருவாக்கப்பட்டது? எந்த சட்டத்துக்கு அமைவாக இது உருவாக்கப்பட்டுச்சு? இந்த சுப்ரீம் கோர்ட், அதே மாரி கோர்ட் ஆஃப் அப்பீல் இதெல்லாம் வந்துட்டு. இதெல்லாம் வந்துட்டு எது எங்கட நாட்டுற உயரிய சட்டம்னு நாங்க சொல்ற? கான்ஸ்டிடியூஷன். அப்ப கான்ஸ்டிடியூஷனுக்கு அமைவாக, அதாவது அரசியல் அமைப்புக்கு அமைவாக என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது தான் இந்த 2 நீதிமன்றங்களும். சரியா? அரசியல் அமைப்புக்கு அமைவாக உருவாக்கப்பட்டது தான் இந்த 2 நீதிமன்றங்கள். இது முதலாவது விளங்கிட்டு தானே? முதலாவது நாங்க இது எல்லாம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு? எப்படி ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றத பார்க்கணும். எந்த சட்டத்துக்கு அமைவா? இது 2மே வந்துட்டு உயரிய நீதிமன்றங்கள் நாங்க சொல்றோம். இது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புப்படி உருவாக்கப்பட்டது. புரொவின்சியல் ஹை கோர்ட் சொல்றது அரசியலமைப்புக்கு செய்யப்பட்ட 13வது திருத்தத்துக்கு அமைவாக 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த 4மே வந்து எதுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டது? 78ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டம். இது உருவாக்கப்பட்ட மெத்தட். முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும். சரி. இப்ப அடுத்தது, இப்ப இந்த நீதிமன்றங்கள நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிக்கலாம். அதாவது 2 வகைகளாக நாங்க இத நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பிரிக்கலாம்.
அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னா முதநிலை நீதிமன்றங்கள் தமிழ்ல முதநிலை நீதிமன்றங்கள் அதே போல மேல்நிலை நீதிமன்றங்கள் மேல்நிலை நீதிமன்றங்கள்னு சொல்றோம் அதாவது சுப்பீரியர் கோர்ட்ஸ் அதே மாதிரி லோவர் கோர்ட்ஸ்னு சொல்லி சொல்றேன் அல்லது சரியானே லோவர் கோர்ட்ஸ் சுப்பீரியர் கோர்ட்ஸ் அப்ப லோவர் கோர்ட்ஸ்னு சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும் எது லோவர் கோர்ட்ஸ்னு சொல்றதுன்னு சொன்னால் இந்த ஆகிறது அவ்வளவு இந்த 4 இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேனே ஹை கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் பிரைமரி இது 4ம் வந்துட்டு லோவர் கோர்ட்ஸ் சொல்லி சொல்றோம் முதநிலை நீதிமன்றங்கள் அல்லது கீழ்நிலை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியோ லோவர் கோர்ட்ஸ்னு சொல்லி சொல்றேன் அப்ப சரியான அல்லது ஒரிஜினல் கோர்ட்னு சொன்னாலும் ஒரிஜினல் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதுதான் வரும் சரியான ரைட் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் சட்டத்தை பொறுத்தவரையில 2 பிரிவுகள் இருக்குது என்னென்ன பிரிவுகள் இருக்குது சட்டத்தை பொறுத்தவரையில 2 பிரதானமான பிரிவுகள் இருக்குது என்னன்னு சொல்லுவோம் நாங்க அதை என்னென்ன சட்டங்கள்ல சொல்ற 2 பிரிவுகளை சிவில் அண்ட் கிரிமினல். சிவில் அண்ட் கிரிமினல் இது பேசிக் விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமா ரைட் அப்போ சிவில் அண்ட் கிரிமினல் அதாவது குடியியல் குற்றவியல்னு சொல்லி நாங்கள் 2 சட்டங்களை நாங்கள் சொல்கிறோம் என்ன சட்டத்தினுடைய பிரதான வகைகள் 2 சட்டங்கள் ரைட் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இடம்பெறுகிற இப்போ உதாரணமாக சொல்லுவோமே ஒரு குற்றம் ஒன்று இடம்பெறுதுன்னு சொன்னால் அந்த குற்றம் வந்துட்டு இந்த 4க்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு தான் போகும் அதாவது இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் நான் ஒரிஜினல் கோர்ட்ஸ் லோவர் கோர்ட்ஸ்னு சொல்லி சொன்னேன் தானே அந்த கோர்ட்ல ஏதாவது ஒரு கோர்ட்ல தான் சிவிலோ கிரிமினல் மேட்டர்ஸ் நடந்தா என்ன செய்யும் முதலாவது வழக்கு தாக்கல் செய்யப்படும் சரியா அது நாங்க பிறகு பார்ப்போம் என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு சொல்லி அப்ப இதுதான் விஷயம் முதலாவது வழக்கு தாக்கல் செய்யப்படுற இடம் தான் இந்த 4 நீதிமன்றங்கள் இந்த சிவில் கிரிமினலுக்குள்ள இருந்து முதலாவது வழக்கு தாக்கல் செய்யப்படுறது சரி ரைட் பொதுவான சூழ்நிலைகள்ல இந்த கோர்ட்ல என்ன கோர்ட்னு சொன்னா இந்த ப்ரொவின்சியல் ஹை கோர்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல என்னது இதெல்லாம் வந்துட்டு அப்பெலேட் கோர்ட்ஸ்னு சொல்லி சொல்கிறேன் அல்லது என்ன சொல்கிறேன் சுப்பீரியர் கோர்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவான் அதாவது மேல்நிலை நீதிமன்றங்கள்னு சொல்லி சொல்கிறது அதாவது இந்த நீதிமன்றங்களில் இருந்தான மேன்முறையீடுகள் என்ன செய்யும் இந்த நீதிமன்றத்துக்கு போகும் இப்போ மேன்முறையீடுகள் நாங்கள் படிச்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த கோர்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு நீதிமன்றம் அந்த ஒரு தீர்ப்பை வழங்குமாக இருந்தால் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நபர்கள் வந்து என்ன செய்யலாம் அந்த வழக்கு தீர்ப்புக்கு எதிராக அதில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது இதுக்கு மேலடிக்கிற நீதிமன்றங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட மேன்முறையீடுகளை செய்வாங்க அப்போ அதுக்குரிய நீதிமன்றங்கள் தான் இந்த நீதிமன்றம் சரி நாங்கள் பிறகு பார்ப்போம் அந்த விஷயங்களை இப்போ பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க சரிதானே ரைட் அப்போ இதுதான் முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் ரைட் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குதா இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க என்று சொன்னால் நாங்கள் இனி பார்க்க போகிறது எல்லாம் முக்கியமான விஷயங்கள் இந்த பேசிக் தெரியாடி கஷ்டம் எங்களுக்கு பிறகு விளங்காது இந்த பேசிக்கை நாங்கள் விளங்கி கொள்ளணும் பிறகுதான் நாங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும் ஒவ்வொன் டே நான் சொன்ன விஷயம் வரையும் ஓகே தானே எல்லாருக்கும் ரைட் ஓகே அப்போ ஓகே ரைட் ஓகே தேங்க்யூ ரைட் அப்போ அடுத்தது நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் சரி இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நீதிமன்றத்தை பார்ப்போம் இது என்ன வேலைகளை செய்யுது என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் என்னென்ன நியாயாதிக்கம் இருக்குதுன்னு சொல்கிற விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம் ரைட் முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த உயர் நீதிமன்றத்தில் இருந்து பார்ப்போமே எங்களோட சுப்ரீம் கோர்ட் ரைட் சுப்ரீம் கோர்ட் எத்தனை இருக்குது ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் சுப்ரீம் கோர்ட் வந்து எத்தனை இருக்குது மொத்தம் ஒன்று தான் இருக்குதானே ரைட் குட் அப்போ ஒன்று தான் இருக்குது நல்லா விளங்கி கொள்ளணும் சரியானே ரைட் சுப்ரீம் கோர்ட்னு சொல்கிறது எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்குது எல்லாம் ஹல்ப் ஸ்டோப்பில் இருக்குது சரியானே ரைட் அப்போ ஸ்ரீலங்கா லோ காலேஜுக்கு அந்த வேல தான் எல்லாமே இருக்குது ரைட் அப்போ சுப்ரீம் கோர்ட்னு சொல்கிறது ஒன்று தான் இருக்குது அதை நாங்கள் முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ளணும் உயர் நீதிமன்றம்னு சொல்கிறது ரைட் இப்போ பார்ப்போம் நாங்கள் உயர் நீதிமன்றம் சொல்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியலமைப்புக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம்னு சொல்கிறது தான் இந்த உயர் நீதிமன்றம் சரிதானே அப்போ இதுக்கு தலைமை தாங்குற நபர் வந்து யாருன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் வந்துட்டு பிரதம நீதியரசர் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லி சொல்லுவோம் பிரதம நீதியரசர் அவர் தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைவராக இருப்பார் அதாவது நீதித்துறையினுடைய தலைவராகவும் அவர் தான் என்ன செய்வார் காணப்படுவார் அதே மாதிரி அவருக்கு நிறைய பதவிகள் இருக்குது சரியான ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் அதில் தலைவராக இருப்பார் அதே போல எங்களோட கூட்டணிக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவைன்னு சொல்கிறோம்
அதாவது சட்டக்கல்வியை இலங்கையில ஒழுங்குபடுத்துற நிறுவனம். அதுக்கு கீழ தான் ஸ்ரீலங்கா லோ காலேஜும் இருக்குது. அப்ப அந்த இன்கோர்ப்பரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எடுகேஷனினுடைய சட்டக்கல்வி பேரவையினுடைய தலைவராகவும் இந்த பிரதம நீதியரசர் தான் இருப்பார். அவர் யாரு? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றது அந்த நீதித்துறையினுடைய தலைவர் அவரு. அப்ப பிரதம நீதியரசர் தான் இங்க சுப்ரீம் கோர்ட்ல தலைவராக வந்து காணப்படுவார். யார் இப்ப பிரதம நீதியரசர் எங்கட ஸ்ரீலங்காட? தற்போதைய பிரதம நீதியரசர் யாரு? பிரீத்தி பத்ம ஆ பிரீத்தி பத்மன் சூரசேனனே. பிரீத்தி பத்மன் சூரசேன. அவர் தான் இப்ப வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு ஸ்ரீலங்காவோட. சரி, ஓகே. இப்ப அத நாங்க ஓகே பார்த்துட்டோம். சரி. இப்ப அடுத்தது இதுல நீதிமன்றங்களோட அதிகாரங்கள் என்ன? இத நாங்க சுருக்கமா பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு அந்த இது சம்பந்தமான டியூட் நான் உங்களுக்கு தருவேன். அப்ப நீங்க செல்ஃபா வாசிச்சு பார்க்கலாம். அத நாங்க ஷார்ட்டா இப்ப சும்மா நார்மலா சொல்லிவிட்டா, நீங்க வாசிச்சு பார்க்க போகல உங்களுக்கு டீட்டெயிலா விளங்கும். சரிதானே? ரைட். அப்ப இந்த உயர் நீதிமன்றத்தில அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு கேட்டா, முதலாவது வந்துட்டு இத நாங்க இறுதி மேன்முறையீட்டு நியாயாதிக்கமுடைய நீதிமன்றம்னு சொல்லலாம். அதாவது ஃபைனல் அப்பெலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது இறுதி மேன்முறையீட்டு நியாயாதிக்கம். நான் ஆல்ரெடி சொன்னேனே, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிற நீதிமன்றங்கள்ல இருந்தான மேன்முறையீடுகள் என்ன செய்யும்? வழக்கினுடைய மேன்முறையீடுகள் ஒரு நீதிமன்றம் முதலாவது புரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்கு போகும். கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போகும். இறுதியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மென்ட் வழங்கப்படுமாக இருந்தா, அதை எதிர்த்து நாங்க என்ன செய்ய இயலாது. வேற எங்கேயும் போக இயலாது. காரணம் என்ன? அதுதான் எங்கட இறுதி நிலை நீதிமன்றம். அப்ப அதனால தான் நாங்க சொல்றோம், இறுதி மேன்முறையீட்டு நியாயாதிக்கமுடைய நீதிமன்றம் எது? சுப்ரீம் கோர்ட். இது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். இது ஒரு அதிகாரம் அவரு. அதேபோல அடுத்த மிக முக்கியமானது நாங்க நேத்து படிச்சோம். என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அடிப்படை உரிமைகள் தொடர்பான நியாயாதிக்கம். அது யாருக்கு மட்டுக்கும் இருக்குது? இந்த நீதிமன்றங்கள்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் அத விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகள. சரியா? அப்ப அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக நாங்க நேத்து பார்த்தோம் தானே! அது யாரால மீறப்பட்டா நாங்க போலாம், எவ்வளோ காலத்துக்குள்ள போகணும்னு சொல்லி பார்த்தோம் தானே! அப்ப அந்த அதிகாரம் இருக்கிற ஒரே ஒரு நீதிமன்றம் எது? சுப்ரீம் கோர்ட். சரி. இது 2வது அதிகாரம் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஏதாவது இப்ப சட்டங்கள் அல்லது சட்ட மூலங்கள்ல வந்து காணப்படுகிற ஏதாவது பொருள் கோடல்கள், அதாவது இன்டர்பிரிட்டேஷன வந்துட்டு ஆ என்ன செய்றது? பார்க்கிறது. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அது அரசியல் அமைப்போட வந்து முரண்படுதா? இல்லையா? அரசியலமைப்பு தான் எங்கட நாட்டுல என்ன உயரிய சட்டம்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க. அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட அ ஏனைய சட்டங்கள் என்ன செய்யக்கூடாது? முரண்படக்கூடாது. அதான பொதுவான விதி. என்ன ஒரு உயரிய சட்டமாக இருக்கிற அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட ஏனைய சட்டங்கள் என்ன செய்யக்கூடாது? முரண்பட்டு இருக்கக்கூடாது. அப்ப அது உருவாக்கப்படுறதுக்கு முதல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சட்ட மூலங்கள சுப்ரீம் கோர்ட்ல நாங்க என்ன செய்யலாம்? சேலஞ்ச் பண்ணலாம். அப்ப இது அப்படி அரசியலமைப்புக்கு முரணாக அந்த சரத்துக்கள் இருக்குமாக இருந்தா, நாங்க அது உருவாக்கப்படுறதுக்கு முதல், சட்டம் உருவாக்கப்படுறதுக்கு முதல் நாங்க என்ன செய்யலாம்? சுப்ரீம் கோர்ட்ல நாங்க மனு தாக்கல் செய்யலாம். அப்ப அது வந்துட்டு அரசியலமைப்புக்கு முரணாக இருந்தா, அந்த சட்டத்த நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும்? தீர்ப்பு வழங்கும். சரியான அப்ப அந்த அதிகாரமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு காணப்படுது. அதேபோல அ ஜனாதிபதிக்கு வந்துட்டு என்ன ஆலோசனை வழங்குகிற அதிகாரமும் என்ன செய்யப்படுது? இந்த உயர்நீதிமன்றத்துக்கு காணப்படுது. சட்ட ரீதியான விடயங்கள்ல. ஜனாதிபதி ஏதாவது அ மனுவ வந்து அவரு செல்ஃபா வந்து அவரு கேட்கிற டைம்ல, அட்வைஸ் கேட்கிற டைம்ல அவருக்கு ஆலோசனை வழங்குற நியாயாதிக்கம் வந்து காணப்படுகிறது. அதேபோல ஜனாதிபதி தேர்தல், அதே மாதிரி சரிதானே? ஜனாதிபதி தேர்தல், அதேபோல மக்கள் தீர்ப்புன்னு சொல்லி சொல்றோம். ரெஃபரண்டம். அப்ப இந்த தேர்தல்கள் மூலம் வந்து கிடைக்கிற மனுக்கள், முறைப்பாடுகள விசாரிக்கிறதுக்கான நியாயாதிக்கமும் இந்த உயர்நீதிமன்றத்துக்கு தான் காணப்படுது. அதேபோல மிக முக்கியமான விடயம், எங்களுக்கு தேவையான விடயம், சட்டத்தரணிகள். லோயர்ஸ். அட்டர்னி அட் லோன்னு சொல்லி சொல்லுவோம். அட்டர்னி அட் லாஸ் சட்டத்தரணிகள். அப்ப இந்த அட்டர்னீஸ் அட் லோவ வந்துட்டு என்ரோல் பண்றது. அதாவது உள்ளீர்க்கிறது. அதேபோல சஸ்பெண்ட் இடைநீக்கம் செய்றது. ரிமூவல் அதாவது அகற்றது. அவங்களோட பணியிலிருந்து அகற்றது. எல்லா வேலைகளையும் வந்து செய்யக்கூடிய ஒரே அதிகாரமுடைய நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். அப்ப அதனால தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அட்டர்னீஸ் அட் லா வந்துட்டு சார், அவங்களோட சொல்லுங்க. பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான விசாரணைகள் விசாரிக்கப்படுகின்றன சார் சுப்ரீம் கோர்ட்ல. அதுவும் வரும். அடுத்தது தான். ஒன்னொன்னா சொல்லிட்டு வாரேன். அடுத்தது அதுதான். சிறப்புரிமை தொடர்பான விடயங்களுக்காக எது வரும் சார்? சாரி விளங்கல நீங்க சொல்றது. பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் என போகல. பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான மீறல்கள்னு சொல்லி சொன்னா, இப்ப ஆ பாராளுமன்றத்துக்குன்னு சொல்லி சில பிரிவிலேஜஸ் இருக்குது.
இப்போ அவங்களுக்கு வந்துட்டு சரிதானே, இப்போ அவங்க வந்து விரும்பினா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ள அவங்க வந்து அவங்களோட கருத்துக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி விடயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அதுல சம்டைம் வந்துட்டு ஏதாவது மீறல்கள் வந்து வேறொரு நபரால வந்து இடம்பெறுமாக இருந்தா, அது தொடர்பாக என்ன செய்யலாம்? உயர்நீதிமன்றம் விசாரிக்கும். சரிதானே? அப்ப அதுதான் நாங்க பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல்கள்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஓகே அந்த சார். நியாயாதிக்கமும் நாங்கள உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. சரி, அதேபோல இப்ப நான் சொன்ன மாதிரி சட்டத்தரணிகள உள்ளிக்கிறது, அதேபோல இடைநீக்கம் செய்றது, பதவியிலிருந்து அகற்றுறது, முழுமையான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. சார் உள்ள இருக்கிறது அப்பாயின்மெண்ட் பண்றதுனா சார்? அப்பாயின்ட்மென்ட் சொல்ல மாட்டோம் நாங்க. அத என்ரோல்மென்ட். சரியா? இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. அ இப்ப நீங்க உதாரணமா எல்எல்பி முடிச்சுட்டு, லோ காலேஜ்ல ஃபைனல் இயர் எழுதுவீங்க. ஃபைனல் இயர் எழுதி அட்டர்னி பாஸ் ஆகினீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு அ ஓத் செரமனின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சத்தியப்பிரமாண நிகழ்வுன்னு சொல்லி. அப்ப Call to அதுதான் the bar. கால் டு த பார். அப்ப கால் டு த பார்ன்னு சொல்லி சொல்றது இதுதான். அப்ப என்ன சுப்ரீம் கோர்ட்ல தான் நாங்க வந்து என்ன செய்வோம்? ஓத்ஸ் வந்து எடுக்க போறோம். அதாவது சத்தியம் பிரமாணம் வந்து செய்ய போறோம். அப்ப அந்த அதிகாரத்த வழங்குறது சுப்ரீம் கோர்ட். சரியானே? அப்ப அது தொடர்பான எல்லா நடவடிக்கைகளையும் சுப்ரீம் கோர்ட் தான் செய்யும். சரியானே? அப்ப அதுதான் அதனால தான் நாங்க சொல்றோம் என்ன, எங்கள இப்ப சட்டத்தரணிகள்னு சொல்லி சொன்னா, உயர் நீதிமன்ற சட்டத்தரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க. சரியானே? அப்ப அதுக்கான ரீசன் அதுதான். அப்ப சுப்ரீம் கோர்ட்டால நாங்க என்ன செய்றோம்? என்ரோல் பண்ணப்படுறோம். சரியானே? ரைட். அப்ப இது கட்டாயம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், இந்த விஷயத்த. அடுத்தது அ சில விதிகள். இப்ப சில ரூல்ஸ்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து உருவாக்கலாம். இப்ப உதாரணமாக வந்துட்டு ஜட்ஜஸுக்குன்னு சொல்ற ரூல்ஸ், லோயர்ஸுக்குன்னு சொல்ற ரூல்ஸ். அப்ப சரியான அப்படியான ரூல்ஸ்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து உருவாக்கலாம். இப்படின்னு சொல்லி முக்கியமான சில அதிகாரங்கள் இந்த உயர் நீதிமன்றத்துக்கு காணப்படுது. இத நாங்க நார்மலா விளங்கி வச்சுக்கொண்டா சரி. உங்களுக்கு வந்து இது சம்மந்தமான டியூட்டுகள் தரப்போக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க ஃபர்தரா வாட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நார்மலா விளங்கும். சரியானே? இப்ப நாங்க நார்மலா பார்த்துட்டு போவோம். சரி. இவ்வளவுதான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற முதல் முக்கியமான விஷயம். சரிதானே? இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இப்ப சார் நான் சொன்ன ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஜட்ஜஸ் வந்து எத்தன பேர் இருக்கிற இதுல? 7. 7ஆ? இல்ல. மொத்தமா மினிமம் 7, மேக்ஸிமம் 17. மேக்ஸிமம் எத்தன? 17 எஸ். 17. 17 17. 17 பேர் இருப்பாங்க. சரியானே? அதாவது சீஃப் ஜஸ்டிஸையும் சேர்த்து. அப்ப அத நாங்க பார்த்துக்கொள்ளணும். சரியானே? ரைட். ஓகே. ஓக். அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல் 2வது. ரைட். கோர்ட் ஆஃப் அப்பீலும் எத்தன இருக்குது எங்கட ஸ்ரீலங்காவுல? கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்ற நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம்னு சொல்றது எத்தன இருக்குது? ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில. அதுவும் ஒன்று தானே சார்? அதுவும் ஒன்று தான் இருக்குது. சரியானே? ரைட். அதெல்லாம் நாங்க கிளாரிட்டியா இருந்து கொள்ளணும். எல்லாம் ஒன்று தான் இருக்குது. சரியானே? முதல் வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த பில்டிங்ல தான் கோர்ட் ஆஃப் அப்பீலும் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அத பக்கத்துல வச்சுக்கிறாங்க. சரியானே? இப்ப நீங்க பார்த்துருந்தா விளங்கிடும் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்ப லோக்கல் எட்ஜி ஒண்ணு தான் இருக்குது. சரியானே? ரைட். அப்ப சுப்ரீம் கோர்ட்ன்னு சொல்றதுக்கு பக்கத்துல தான் அதே மாதிரி ஒரு வடிவத்துல கோர்ட் ஆஃப் அப்பீலும் இருக்குது இப்போதைக்கு. செப்பரேட்டா வச்சிருக்கிறாங்க. சரி, அப்ப எல்லாம் ஒன்று தான் இருக்குது. சரியானே? கோர்ட் ஆஃப் அப்பீலும் ஒன்று தான் காணப்படுது இலங்கையில. சரி, இப்ப நாங்க கோர்ட் ஆஃப் அப்பீல பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் அரசியலமைப்புக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். இதோட அதிகாரங்கள நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, பொதுவாக வந்துட்டு மேன்முறையீட்டு நியாயாதிக்கம் இருக்குது. இப்ப நாங்க அதோட பேரே கோர்ட் ஆஃப் அப்பீல் தான். மேன்முறையீட்டு நீதிமன்றம்னு சொன்னா, அ எல்லா வழக்குகளையும் வந்து மேன்முறையீடு செய்றதுக்கான அதிகாரம் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு காணப்படுது. சரிதானே? இது முதலாவது நியாயாதிக்கம். 2வது நாங்க சொல்றேன்னு சொன்னா, பிரதானமானது எழுத்தாணைகளை வெளியிடுறதுக்கான அதிகாரம். அதாவது ரிட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ரிட்ஸ் எழுத்தாணைகளை பிறப்பிக்கிற அதிகாரம் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு காணப்படுகிறது. சரி, நாங்க ரிட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதுல சில அதாவது அந்த நிர்வாக ரீதியான சில அநீதிகள், அத்துமீறல்களுக்கு எதிராக நாங்க பொதுமக்கள் அ நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைதான் இந்த அ என்னன்னு சொல்றது? ரிட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். எழுத்தாணைகள்னு சொல்லி. அது ஒவ்வொரு நோக்கத்துக்கும் ஒவ்வொரு ரிட்ஸ் வந்து வெளியிடப்படும். அத நாங்க சொல்லுவோம் அந்த ரிட் ஆஃப் ஹேபியஸ் கோர்பஸ், ரிட் ஆஃப் மெண்டமோஸ், சரியானே? ரிட் ஆஃப் செர்ஷியோரரி, அதே மாதிரி ரிட் கோவரன்டோ, சரியானே? ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன், சரிதானே? அப்ப இப்படி இருக்குது. ரிட் ஆஃப் பிரசிடென்டோ அப்படின்னு சொல்லி ஒரு 6 வகையான ரிட்ஸ் வந்துட்டு என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு நோக்கத்துக்கும்னு சொல்லி காணப்படுது. சரிண்ணே. அது சம்மந்தமா நாங்க மேலதிகமா பார்ப்போம் பிறகு. இப்போதைக்கு நார்மலா நாங்க இத விளங்கி வச்சுக்கொள்வோம். அப்ப ரிட்ஸ்ல வந்துட்டு அதாவது எழுத்தாணைகளை பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரமுடைய நீதிமன்றம் எதுன்னு கேட்டா நாங்க எத போடணும்?
கோர்ட் ஆஃப் அப்பீல், மே- மேல்முறையீட்டு மேன்முறை நீதிமன்றம். நீதிமன்றம். எஸ். அப்ப அதை நாங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். சரியான ரைட். அடுத்தது பாராளுமன்ற தேர்தல். இப்ப நாங்க அப்பையில பார்த்தோம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கும் மக்கள் தீர்ப்பு, அதாவது ரெஃபரண்டம்னு சொல்லி சொல்றோம், அந்த தேர்தலுக்குமான மனுக்களை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதே போல கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு பாராளுமன்ற தேர்தல், அதாவது பொது தேர்தல்னு சொல்லி சொல்ற அந்த மனுக்களை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் அல்லது நியாயாதிக்கம் காணப்படுது. சரி, ரைட். அதே போல மாகாண சபை தேர்தலை மனுக்கள் மீதான விசாரிக்க அதிகாரமும் இருக்குது. அப்ப இது ரெண்டும் இருக்குது. சரியான பாராளுமன்ற தேர்தல் மனுக்களை விசாரிக்கிறதுக்கும் மாகாண சபை தேர்தல் மனுக்களை விசாரிக்கிறதுக்குமான அதிகாரம் எதுக்கு இருக்குது? கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு காணப்படுது அப்படின்னு சொல்றது நாங்க பார்த்துக்கொள்ளணும். சரியோ, ரைட். அதே போல அடுத்த நியாயாதிக்கத்தை நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிரதானமாக வந்துட்டு இப்ப எப்படி சொல்றது, இப்ப இந்த பிரிசன்ஸ்ல இருப்பாங்க, அதாவது கைதிகளாக வந்து ஒவ்வொரு பிரிசன்ல ஒரு சிறைச்சாலைகள்ல வந்து இருக்கிற நபர்களை அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு அல்லது வேறொரு ஜெயிலுக்கு வந்து மாத்துறதுக்கான ஆர்டர்ஸ், கட்டளைகளை வந்து போடுறதுக்கான அதிகாரமும் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு காணப்படுது. சரிண்ணே, அது அப்படியும் அவங்க கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து இந்த வேலைகளை செய்யலாம். அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்றது, அக்யூஸ்ட், சாரி, அந்த என்ன சொல்ற கிரிமினல்ஸை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அதிகாரமும் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு காணப்படுகிறது. ஒவ்வொரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாத்துறதுக்கு சில சர்டைன் ரீசனுக்காக. சரிதானே, ரைட். அப்ப இப்படியான முக்கியமான அதிகாரங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு என்ன செய்யுது நாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். சரியோ, ரைட். இவ்வளவும் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும் இதோட. ரைட். அடுத்தது சார், சட்டத்தில் உள்ள அனைத்து பிழைகளும் திருத்த நியாயாதிக்கம் இருக்குதானே சார்? அதுக்கு அப்படி யா, அதுவும் இருக்குது. ஆனா அது உங்களுக்கு இப்ப முக்கியத்துவம் இல்ல. சரியான, அதனால நான் உங்களுக்கு சொல்லல. சரியான, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் தெரிஞ்சா போதும். ஏன்னா அது வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. என்ன சொன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நாங்க இதெல்லாம் படிக்கிறது ஜென்ரலா படிக்கிற விஷயங்கள் தான். இப்ப நீங்க இப்ப லோ படிக்க போகிறவங்களுக்கு விளங்கும். இப்ப அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றது விளங்கும். சரிதானே, ரைட். அப்ப அதை நான் அதுக்காக தான் சொல்லலை உங்களுக்கு. நான் இப்ப சட்டத்தில் இருக்கிற பிழைகள் அப்படின்னு சொல்ல போக்குல இப்ப சட்டத்தை மாத்த இயலாது. இப்ப சட்டம் உருவாக்குறது யாரு? சட்டம் இயற்றுறது யாரு? இலங்கையில சட்டங்களை இயற்றுறதுக்குரிய அதிகாரம் இருக்கிறது யாருக்கு இருக்குது? நீதிமன்றங்கள். சட்டங்களை இயற்றுறதுக்கான அதிகாரம் இலங்கையில சட்டங்களை இயற்றத்துக்கான, அதாவது என்ன சொல்றது, பாஸ் பண்றதுக்கான அதிகாரம், எனாக்ட்மெண்ட்டுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? நீதிபதி. இல்ல, சட்டத்துறைக்கு இருக்குது. அதாவது பாராளுமன்றத்துக்கு இருக்குது. எங்களோட பாராளுமன்றத்துல தானே நாங்க வந்து சட்டங்களை இயற்றுறது. அப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் சட்டங்களை இயற்றக்கூடிய, எனாக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது. ஆக்ட், சரியானே, லோஸ் அந்த ஆக்டுகளை வந்து எனாக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் காணப்படுது இலங்கை பொறுத்தவரையில். அப்ப அதை வேற யாரும் என்ன செய்யல. அப்ப அதனால தான் நாங்க என்ன செய்யறோம், எங்களோட அரசை வந்து மூன்றா பிரிக்கிறாங்கண்ணே. 3 துறைகள் இருக்குது. சட்டத்துறை, நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை. அப்ப 3க்கும் வேற வேற வேலைகள் இருக்குது. அப்ப ஒவ்வொரு ஆள்ற இந்த ஒன்று வந்து இன்னொரு ஆள்ற வேலையில என்ன செய்யலாது, இன்டர்ஃபியர் ஆகல, தலையீடு செய்யல. அப்ப அந்த விஷயங்கள் தானே அது. அப்ப பாராளுமன்றம் சில சட்டத்தை இயற்றும், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அதை அமுல்படுத்துறது, சாரி, நீதித்துறைன்னு சொல்லி சொல்றது வந்துட்டு அது என்ன செய்யும், அதுல ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருந்தா அதை வந்து என்ன செய்யும், அதுக்கான தீர்ப்புகளை வழங்குறது. அதே போல அதை இன்டர்பிரிட் பண்றது, அதாவது பொருள்கொடல் செய்யறது. சரியான, அப்ப அந்த விஷயங்களை நீதித்துறை செய்யும். அப்ப சட்டத்தை மாற்றுதல் அப்படின்னு சொல்றது என்ன செய்ய இயலாது, நீதிமன்றங்கள் செய்ய இயலாது. சரியா, ஏன்னா அந்த அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை. சட்டத்துல இருக்கிற விடயங்களை மாற்ற இயலாது. ஆனா என்ன செய்யலாம்னு சொன்னா, சட்டத்துல வந்துட்டு ஏதாவது பிழைகள் வந்து வரப்போக்குள்ள, சரியான, எரர்ஸ் வரப்போக்குள்ள அது தொடர்பான அதை திருத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்குது கோர்ட்ஸுக்கு, நீதிமன்றங்களுக்கு இருக்குது. சரியானே, அப்ப அதைத்தான் அந்த ஒரு அதிகாரமாக நாங்க சொல்றோம், கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஆனா எல்லா நீதிமன்றங்களையும் பொதுவாக அது இருக்குது. சரி, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்க அதை விடுங்க இதை. சரியானே, நான் சொன்ன விஷயங்களை மட்டும் அந்த கோர்ட் ஆஃப் அப்பீல் அதிகாரங்களாக நீங்க என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளுங்க. சரியானே, அவ்வளவுதான் அதுல வர விஷயம். சரி, அப்ப இது ஓகே. அடுத்த மூணாவது விஷயத்துக்கு வருவோம் நாங்க. இப்ப முக்கியமானது இந்த ப்ரொவின்சியல் ஹைகோர்ட். சரி, அப்ப ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் எத்தனை இருக்குது எங்கட ஸ்ரீலங்காவில்? ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் வந்து எத்தனை இருக்குது மொத்தம்?
9 அது. 9 இருக்குது தானே. எத்தனை ப்ரொவின்ஸ் இருக்குது? 9 இருக்குது. அப்ப 9 மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு நீதிமன்றம் இருக்குது. அப்ப 9 ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட் இருக்குது. சரியானே? ரைட். மாகாண மேல் நீதிமன்றங்கள் காணப்படும். சரி, இப்ப இந்த மாகாண மேல் நீதிமன்றம் செல்றது உருவாக்கப்பட்டது எப்ப? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கட 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்கு 13வது சீர்திருத்தம்னு சொல்லி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல விசேடத்துவம் என்ன? மாகாணத்துக்கு அதிகாரங்களை கொடுக்கிறது, பரவலாக்கம் செய்யறது. அதானே? ரைட். அதாவது சட்டத்துறையில் இருக்கிற அதிகாரங்கள், நீதித்துறையில் இருக்கிற அதிகாரங்கள், அதே போல என்ன சொல்றது, நிறைவேற்றுத்துறையில் இருக்கிற அதிகாரங்களை கொடுக்கிறது, பரவலாக்கம் செய்யறது. அப்ப அந்த அடிப்படையில நீதித்துறை அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம் தான் இந்த ப்ரொவின்சியல் ஹைகோர்ட், மாகாண மேல் நீதிமன்றம். சரியானே? ரைட். இது இப்ப இத வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆஹ் இதுக்குன்னு சொல்லி இப்ப ஜட்ஜஸ், சாரி, இது நாங்க ஜட்ஜஸ பார்க்கலையே கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு. ரைட். கோர்ட் ஆஃப் அப்பீல்ற ஜட்ஜஸ் வந்து எத்தனை பேர் மொத்தம்? கோர்ட் ஆஃப் அப்பீல் மினிமம் மேல் 6 பேர், மேக்ஸிமம் 19 பேர். மேக்சிமம் 19. அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுல? இப்ப 20 என்ன சார்? 20. எஸ், குட். அப்ப இதுல தலைவர் நாங்க கோர்ட் ஆஃப் அப்பீல் பிரசிடென்ட் சொல்லுவோமே. அதுல நாங்க இதுல தலைவர் யாருன்னு சொன்னோம்? சீஃப் ஜஸ்டிஸ்னு சொல்றோம். அடுத்தது இதுக்கு சொல்றோம் நாங்க கோர்ட் ஆஃப் அப்பீல் பிரசிடென்ட், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? தமிழ்ல. அப்ப மொத்தம் 20 ஜட்ஜஸ் இருப்பாங்க அதுல. சுப்ரீம் கோர்ட்ல 17, இதுல கோர்ட் ஆஃப் அப்பீல்ல மொத்தம் 20. சரியானே? ரைட். அப்ப அதையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரி, இப்ப நாங்க ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட் இதுக்குன்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து என்ன செய்யறல என்ன சொன்னா, வேறைய வந்து நியமிக்கப்படுறல. அதாவது புதுசா வந்து என்ன செய்யப்பட மாட்டாங்கன்னு சொன்னா, நியமிக்கப்பட மாட்டாங்க ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்குரிய ஜட்ஜஸ். இதுக்கு எப்படி நியமிக்கப்படுறேன்னு சொல்லி கேட்டா, அதாவது இப்ப ஆல்ரெடி இப்ப இந்த மாகாண நீதிமன்றங்கள் சொல்றது வாரத்துக்கு முதல் எங்கட நாட்டுல இருந்தது ஹைகோர்ட் தான் இருந்துச்சு. சரியானே? அதாவது இந்த 4வது போட்டிக்குமே நாங்க ஹைகோர்ட்னு சொல்லி. அப்ப அந்த ஹைகோர்ட் தான் இருந்துச்சு. மேல் நீதிமன்றம்னு சொல்ற பேர்ல மட்டும்தான் நீதிமன்றம் இருந்துச்சு 1987க்கு முதல். அதுக்கு பிறகு அதுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை விரிவுபடுத்தினதுக்கு பிறகுதான் இந்த ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு ஆஹ் சரியானே, மேல் நீதிமன்ற நீதிபதிகள்ல இருந்து தான் ஆட்களை என்ன செய்வாங்க, பிரதம நீதியரசர் வந்து நியமிப்பார். சரியா? மேல் நீதிமன்ற நீதிபதிகள்ல இருந்து தான், அதாவது இந்த ஹைகோர்ட்னு சொல்ற இந்த 4வது இருக்கிற இந்த கோர்ட்ல அப்பாயின்மெண்ட் படுவாங்க தானே நீதிபதிகள். அந்த நீதிபதிகள் குழாத்துல இருந்து தான் என்ன செய்வாங்க, ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்குன்னு சொல்லி ஜட்ஜஸ வந்து நியமிப்பாரு. யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் நியமிப்பாரு, பிரதம நீதியரசர். சரியோ? ரைட். அப்ப இத நாங்க நார்மலா விளங்கி கொள்ளணும். சரி. ரைட். இப்ப இந்த ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்னு சொல்றது உண்மையாகவே சரிதானே? இப்ப பார்க்கறதுக்கு இப்ப நாங்க ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்ன்னு நாங்க ஒன்றுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப சரிதானே? இப்ப எல்லாம் ஒன்று தான் உண்மையா. இப்ப பிசிக்கலா போய் பார்த்தா, அது உங்க ஒரு பில்டிங் தான் இருக்கும். சரிதானே? ஒரு பில்டிங் இல்ல ஒரு கோர்ட் தான் இருக்க போகுது. ஆனா நாங்க ஏன் வந்து இப்படி பிரிக்க சொன்னா, அது சட்டத்தின்படி நாங்க பிரிக்கிறோம். அதுல ஒவ்வொரு செயற்பாடுகளையும் வச்சு நாங்க பிரிக்கிறது. அதுல ஃபங்ஷன்ஸ வச்சு நாங்க என்ன செய்றோம்? இப்படி டிவைட் பண்றோம். அதான் விஷயம். ஆனா ஒரு கோர்ட் ரூம் தான் இருக்க போகுது. அடுத்து 2 கோர்ட் ரூம் இருக்க போகுது. ஒரு இடம் தான் இருக்க போகுது. ஆனா அதுக்குள்ள என்ன செய்வாங்க? ஃபங்ஷன வச்சு பிரிப்போம். சரிதானே? அப்ப அத நாங்க பார்த்துக்கொள்ளணும். சரியா? அப்ப ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்ன்னு சொல்றது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப குற்றங்களை சரிதானே? இப்ப அந்த ஏரியாவுல இடம்பெற அ அ குற்றங்கள் சம்பந்தமான நியாயாதிக்கம் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மேன்முறையீட்டு நியாயாதிக்கம் காணப்படுது. எங்க இருந்து என்று சொன்னா, இந்த பிரைமரி கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அப்ப இந்த நீதிமன்றங்கள்ல இருந்தான மேன்முறையீடுகள் வந்து எந்த நீதிமன்றத்துக்கு போகும்னு கேட்டா, எங்க போகும்? இந்த ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்கு தான் முதலாவது போகும். சரியா? இப்ப உதாரணமாக கிழக்கு மாகாண மேல் நீதிமன்றம் இருக்குது. சொல்லியோகமே, கிழக்கு மாகாண மேல் நீதிமன்றம் இருக்குன்னு சொன்னா, அந்த கிழக்கு மாகாணத்துக்குள்ள இருக்கிற பிரைமரி கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அப்ப இவங்கட இந்த நீதிமன்றங்கள் இருந்தான மேன்முறையீடுகள் வந்து எங்களுக்கு எங்க போகும்டா? முதலாவது அந்த உரிய மாகாணத்தினுடைய மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு தான் போகும். சரிதானே? அந்த மாகாண மேல் நீதிமன்றத்துல வழங்கப்பட்ட தீர்ப்பு எங்க போகும்? அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல், அடுத்தது சுப்ரீம் கோர்ட். அப்படி போகும். அப்ப இதான் அதுல அந்த ஓர்டர். இந்த மேன்முறையீடுகள் போற ஓர்டர். சரிதானே? அப்ப அதுக்கு தான் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மாகாண மேல் நீதிமன்றத்த உருவாக்கி வச்சிருக்காங்க. ரைட். அதுலயும் என்னன்னு சொன்னா, 3 விஷயம் பிரிவுகள் இருக்குது.
இந்த நான் போட்டிருக்கேன் பெர்மனன்ட் ஹைகோர்ட் அட் பார், சிவில் அப்பீலேட் ஹைகோர்ட், கமர்ஷியல் ஹைகோர்ட். சரிதானே? இந்த 3 பிரிவுகளும் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, விரும்பினால் இப்ப எல்லா இடத்துலயும் இந்த 9 இடத்துலயும் என்ன இருக்குது? 9 இடத்துலயும் வந்து ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் இருக்குது. ஆனா அதுக்குள்ள வார பிரிவுகள் எல்லா இடத்துலயும் இல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? அதுக்குள்ள வார பிரிவுகள் பிரிவுகள்ல இருக்கிற எல்லாம் எல்லா இடத்துலயும் இல்ல. உதாரணமா சொல்லப்போனா, இந்த ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் வந்துட்டு 9 இடத்துலயும் இருக்குது. அதே மாதிரி இந்த சிவில் அப்பீலேட் ஹைகோர்ட், குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்றம் செல்றதும் எல்லா இடத்துலயும் இருக்குது. சரி, அத நாங்க என்னன்னு பார்ப்போம் பிறகு. ஆனா அந்த பெர்மனன்ட் ஹைகோர்ட் அட் பார்ன்னு செல்றதும், கமர்ஷியல் ஹைகோர்ட்ன்னு செல்றதும் எல்லா மாகாணங்களுக்கும் உருவாக்கப்படல. ஆனா அமைச்சர் விரும்புவாராக இருந்தா என்ன செய்யலாம்? வர்த்தமானி அறிவித்தல்ல வெளியிட்டு அதை உருவாக்கலாம். அதுக்கான அதிகாரம் இருக்கு இப்ப. சரியா? இப்ப என்ன கேஸ்ண்டா, ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு எல்லா இப்ப உதாரணமா 9 மாகாணத்துக்கும் 9 மாகாண மேல் நீதிமன்றங்கள் உருவாக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி உருவாக்கப்பட்டுட்டு. ஆனா அதுக்குள்ள வார செயற்பாடுகள வச்சு நாங்க இத பிரிப்போம்னு சொன்னா, இந்த 3 வகையா பிரிச்சோம்னு சொன்னா, இத வந்து எல்லா மாகாண மேல் நீதிமன்றங்களுக்கும் என்ன செய்யலாம்? அமைச்சர் வர்த்தமானில வெளியிட்டு உருவாக்க முடியும். அந்த நீதிமன்றங்கள ஸ்தாபிக்க இயலும். ஆனா நடைமுறையில இந்த 3ம் வந்துட்டு இந்த 2ம் இந்த சிவில் அப்பீலேட் ஹைகோர்ட்ட தவிர்த்து மத்த 2ம் வந்து மத்த 8 மாகாணங்கள்ல இல்ல. ஒரே ஒரு மாகாணத்துல மட்டும் தான் இருக்குது. எங்க அது? வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல மட்டும். சரிங்களா? அப்ப அதனால நாங்க சொல்றோம் வந்துட்டு கமர்ஷியல் ஹைகோர்ட்ன்னு சொல்றது எங்க இருக்குது? வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது. கொழும்புல மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி பெர்மனன்ட் ஹைகோர்ட் அட் பார்ன்னு சொல்றது எங்க இருக்குன்னு கேட்டா, கொழும்புல மட்டும் தான் இருக்குது. வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனா மத்த மாகாணங்களும் என்ன செய்யலாம்? விரும்பினால் மத்த மாகாணங்களுக்கும் இந்த 3 வகையான நீதிமன்றங்களை உருவாக்க முடியும். சரி, இத முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார்னா என்னன்னு சொல்லி, என்ன என்ன ஃபங்ஷன் அதுல நடக்கும்? விசேஷமாக என்ன வழக்குகள் அங்க விசாரிக்கப்படும். அத அடிப்படையாக வச்சு தான் அத 3ஆ பிரிச்சிருக்கேன். அப்ப பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார்ன்னு சொல்றதுக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டா, இப்ப அரசாங்கத்தில நிதிகள் இருக்குதானே, அரசாங்கத்தில பொது நிதிகள், அந்த நிதிகள்ல வந்து ஏதாவது குற்றங்கள், மோசடிகள், பாரிய பொருளாதார ரீதியான குற்றங்கள் வந்து இடம்பெறுமாக இருந்தா, அத விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார். இது முதலாவது ஸ்தாபிக்கப்படுது எப்பன்னு கேட்டா 2018ஆம் ஆண்டு. சரியானே? 2018ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க நீதித்துறை சட்டம். அந்த திருத்த சட்டத்துக்கு அமைவாக இது வந்து உருவாக்கப்படுது. இந்த பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார்ன்னு சொல்றது கொலம்புக்கும் மட்டும், வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு மட்டுமா? நல்லா விளங்கிக் சார், கொள்ளணும். அப்ப சொல்லுங்க. இப்ப கிட்டத்துல வந்து சார் அந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மோசடி செஞ்சேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்களே சார், அப்ப அதெல்லாம் இந்த கோர்ட்லயா விசாரிக்கப்படுது? அது வந்துட்டு இப்ப அது வந்துட்டு இல்ல. இப்ப எப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு ஒரு விசேஷமாக இருக்கிற ஒரு நீதிமன்றம். இப்ப இதுக்கு வந்துட்டு இப்ப பெரிய அத விட பெரிய பாரிய குற்றங்கள், நிதி சார்ந்த குற்றங்கள் வந்து என்ன செய்யும்? விசாரிக்கப்படும். சரிதானே? சில வழக்குகள் நீங்க சொல்ற மாதிரி இதுல விசாரிக்கப்பட்டுட்டு இருக்குது இப்போதைக்கு. ஆனா மத்த அ சிறிய வழக்குகள்லாம் வந்து வேற வேற நீதிமன்றங்கள்ல பொதுவா விசாரிக்கிற மாரி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிதானே? ஆனா இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து என்னன்னு சொல்லி கேட்டா, பாரிய பொருளாதார ரீதியான குற்றங்கள் இடம்பெறுமாக இருந்தா என்ன செய்வாரு? சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த பெர்மனன்ட் ஹைகோர்ட் பாருக்கு ஹைகோர்ட்ன்னு சொல்ற இந்த மேல் நீதிமன்றத்துல இருந்து 3 நீதிபதிகள நியமிப்பார். நாங்க ஆல்ரெடி பார்த்தோமே. ஹைகோர்ட் நீதிபதிகள்ல இருந்து தான் புரொவின்சியல் ஹைகோர்ட்க்கு என்ன செய்றது? பிரதம நீதியரசர் நீதிபதிய நியமிக்கிறார்ன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் தானே. அப்ப அதுக்கு ஏதாவது கேஸ் வரப்போக்குள்ள பெர்மனன்ட் ஹைகோர்ட் பாருக்கு என்ன செய்வாருன்னா, பிரதம நீதியரசர் ஹைகோர்ட்ல இருந்த நீதிபதிகள ஸ்பெஷலா நியமிப்பார் அந்த கேஸுக்குன்னு சொல்லி. அப்ப அதத்தான் நாங்க பெர்மனன்ட் ஹைகோர்ட் பார்ல என்ன செய்வாங்க? விசாரிப்பான். கிளியரா? இது என்ன வழக்குகள் விசாரிக்கப்படும்னு கேட்டா, அதாவது நிதி ரீதியான பொருளாதார குற்றங்கள். அதாவது நாங்க சொல்லப்போனா, இப்ப அரச நிதிகள வந்து மோசடி செய்றது, அரச சொத்துக்கள சேதம் சேதம் விளைவிக்கிறது. சரியானே? அப்ப இப்படி செய்யப்படுற முக்கியமான குற்றங்கள், பெரிய குற்றங்கள்னு சொல்லி கருதப்படுற, பொருளாதாரத்துக்கு தீங்கு ஏற்படுத்தப்படும்னு சொல்லி கருதப்படுற குற்றங்கள விசாரிக்கிற நீதிமன்றம் தான் இந்த நீதிமன்றம். இது இப்போதைக்கு கொழும்புல மட்டும் தான் இருக்குது. சரி, ரைட். அடுத்தது பாருங்க, சிவில் அப்பீலேட் ஹைகோர்ட். குடியியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம். சரி. குடியியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம். ரைட். இது என்ன நீதிமன்றம்னு சொன்னா, அதுல பேர்லயே இருக்குது. குடியியல்னு சொல்லி. இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இன்னும் இதுல பார்க்கல. பட் இதுல இந்த இந்த 4 நீதிமன்றம் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிற இந்த லோவர் கோர்ட்ஸ்ல 4 நீதிமன்றங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் என்ன நியாயாதிக்கம் இருக்குது? சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அதாவது குடியியல் நியாயாதிக்கம் இருக்குது. குடியியல் வழக்குகள விசாரிக்கக்கூடிய முழுமையான நியாயாதிக்கம் இருக்குது. ஆரம்ப நிலை நீதிமன்றமாக. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து போற வழக்கினுடைய மேன்முறையீடு எங்க போகும்னு நாங்க பார்த்தோம் ஆல்ரெடி. புரொவின்சியல் ஹைகோர்ட் தான் போகும்னு சொல்லி பார்த்தோமேனே.
அதாவது அந்தந்த மாகாணத்துக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட், பிரைமரி இந்த நீதிமன்றங்களுடைய மேன்முறையீடுகள் எங்க போகும்னு பார்த்தோம், ப்ரொவின்சியலுக்கு போகும். அப்ப அந்த ப்ரொவின்சியலுக்குள்ள இருக்கிற ஒரு கோர்ட் தான் என்ன, சிவில் அப்பெலேட் ஹை கோர்ட். அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து போற சிவில் கேசஸுக்கான மேன்முறையீடுகள் எங்க போகும், அப்ப ப்ரொவின்சியல் ஹை கோர்ட்டு தான் போகும் வெளிப்படையா. ஆனா உள்ளுக்கு எப்படி நடக்குது, உள்ளுக்கு சிவில் அப்பெலேட் ஹை கோர்ட்லயும் ஒன்று இருக்குது. அதான் என்ன செய்யும், இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து வர சிவில் கேசஸ் அப்பீல வந்து விசாரிக்கும். அப்ப இது உண்மையா என்னத்துக்கு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா, இப்ப இந்த குடியியல் வழக்குகள்ற மேன்முறையீடுகளை துரிதப்படுத்துறதுக்கா. இது டக்குன்னு விளங்கி இதுக்கு தீர்ப்பளிச்சு அதை முடிக்கிறதுக்காக தான் இந்த சிவில் அப்பீல் ஹைகோர்ட்னு சொல்றது ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்டுக்குள்ள ஒரு பிரிவாக உருவாக்கப்பட்டது. சரியோ, இது எல்லா இடங்களையும் இருக்குது. இது எல்லா மாகாண மேல் நீதிமன்றங்கள்லையும் இது சிவில் அப்பீலேட் ஹைகோர்ட்னு சொல்றது காணப்படுது. சரியோ, இதான் இதோட வேலை. நீங்க சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து போற சிவில் கேசஸ் அப்பீல மேன்முறையீடுகளை விளங்கி தீர்க்கிறதுக்கான அதிகாரம் உடையதுதான் சிவில் அப்பீலேட் ஹைகோர்ட். சரி, ரைட். இது பாக்கம் கமர்ஷியல் ஹைகோர்ட். அடுத்தது இந்த கமர்ஷியல் ஹைகோர்ட்னு சொல்றது வர்த்தக மேல் நீதிமன்றம் சொல்லி நாங்க நேத்து பார்த்தோம். இதுக்கு 3 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. என்னன்னு கேட்டா, ஒன்று கொமர்ஷியல் டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல், கொமர்ஷியல் ரீதியான, அதாவது என்ன சொல்ற, வர்த்தக கொடுக்கல் வாங்கல்கள். என்ன வர்த்தக கொடுக்கல் வாங்கல், இப்ப வங்கி நடவடிக்கை அல்லது ஏதாவது காப்புறுதி, அப்படியான ஏதாவது கொமர்ஷியல் ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் 50 மில்லியனுக்கு மேற்பட்டு இருக்கணும். சரியானே, 50 மில்லியனுக்கு மேற்பட்ட கொமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இருந்தால் இந்த நீதிமன்றத்துக்கு போகும். அடுத்தது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், அதாவது புலமை சொத்து சார்ந்த, அதாவது காப்பிரைட், பேர்டன் அப்படியான விஷயங்கள் அறித்தானே. அப்ப அதுட ஏதாவது பிரீச்சஸ் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா அது சம்பந்தமான வழக்குகள் எங்க போகும், கமர்ஷியலுக்கு போகும். அதே மாதிரி கம்பெனி மேட்டர்ஸ் நேற்று படிச்சோம், கம்பெனி தொடர்பான சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த கம்பெனி சட்டத்துக்கு கீழே வர கம்பெனி தொடர்பான விவகாரங்கள் தொடர்பான வழக்குகள் எல்லாம் கமர்ஷியல் ஹைகோர்ட்டுக்கு போகும். சரி, இதான் கமர்ஷியல் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப இது எங்க இருக்குன்னு கேட்டா இப்போதைக்கு கொலம்புல மட்டும்தான் இருக்குது, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா, ரைட். அப்ப இந்த விஷயங்களை நாங்க பேசிக்கா முதல்ல நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். அப்ப இது வந்து எல்லாமே எதுக்குள்ள வாரது, ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்னு சொல்ற இந்த செக்டருக்குள்ள வாரதுதான். ஆனால் எல்லா இடங்கள்ல என்ன செய்யப்படலை, இந்த 3 பிரிவுகளும் தாப்பிக்கப்படலை. அதான் யதார்த்தம். இது கொலம்புல மட்டும்தான் இந்த 3ம் இருக்குது. மற்ற இடங்கள்ல எல்லாம் சிவில் அப்பீலேட் மட்டும்தான் இருக்குது. சரியா, ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்டுக்குள்ள சிவில் அப்பீலேட் மட்டும் தான் இருக்குது, மற்ற ரெண்டும் இல்லை. அப்ப மற்ற 3மே இருக்கிறது எங்கன்னு கேட்டா வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு மட்டும். கிளியர் தானே? இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இந்த இடத்துல. நான் இப்ப சொன்ன விஷயங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பட் படிக்கக்குள்ள விளங்கும் உங்களுக்கு போ. கிளியரா இது நான் சொன்னது? எனிஒன்? எஸ் சார், எஸ் ஓகே, சார், கிளியர். ஓகே, தேங்க்யூ. ரைட், அடுத்தது பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட் ஓகே. சரி, இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஹைகோர்ட். சரி, மேல் நீதிமன்றம்னு சொல்கிறது. அதாவது இதை நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் வந்து ஹைகோர்ட் கிரிமினல்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது குற்றவியல் வழக்குகள் விசாரிக்கப்படுறதுக்கான நீதிமன்றம். ஹைகோர்ட்னு சொல்கிறது இப்போ ஒவ்வொரு ஜுடிஷியல் ஜோன்ஸை பொறுத்து இலங்கையில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது பொதுவாக. சரியா, ஹைகோர்ட்னு சொல்கிறது இலங்கையில் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு ஜுடிஷியல் ஜோன்ஸை பொறுத்து காணப்படும். அப்போ ஹைகோர்ட்னு சொல்ல போக்குள்ள நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ளணும், இது தாப்பிக்கப்பட்டது. நான் ஆல்ரெடி சொன்னேன், என்ன சட்டத்துக்கு அமைவாக தாப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னேன். ஹைகோர்ட் சொல்லுங்க, ஹைகோர்ட் வந்து என்ன சட்டத்துக்கு அமைவாக தாப்பிக்கப்பட்டது? குற்றவியல் சட்டத்துக்கு. குற்றவியலா? 1978ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டத்தால். 1978ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டம், ஜுடிகேச்சர் ஆக்ட் நம்பர் 2 of 1978, அதுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டது ஹைகோர்ட். சரி, இதுல வந்து இடம்பெற சரியானே. இப்ப இதுல வந்து என்னென்ன வழக்குகள் வந்து இங்க போகும்னு சொல்லி கேட்டா, சரியா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதுல என்னென்ன வழக்குகள் போகும்னு சொல்லி கேட்டா, அதாவது பாரிய குற்றங்கள், கிரீவியஸ் கிரிமினல் ஹர்ட்ஸ்னு சொல்லி சொல்றது, அதாவது பாரியளவான குற்றங்கள் அல்லது என்ன சொல்றது, மரண தண்டனை, அதே மாதிரி ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய தண்டனைகளுடைய குற்றங்கள். சரியானே, நல்லா விளங்கிக் கொள்ளணும். மரண தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய தண்டனைகள் விதிக்கக்கூடிய குற்றங்கள், அதே மாதிரி பாரியளவான குற்றங்களை வந்து விசாரிக்கிறதுக்கான நியாயாதிக்கமுடைய நீதிமன்றம் தான் இந்த ஹைகோர்ட் சொல்றது.
அப்ப இலங்கையை பொறுத்தவரையில உங்களுக்கு விளங்கணும், முதல் முறையாக அதாவது இந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம், ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரமுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உடைய ஒரே ஒரு நீதிமன்றம் எது? ஹைகோர்ட், மேல் நீதிமன்றம்னு சொல்றது. நல்லா விளங்கிக் கொள்ளணும் நாங்க. சரியானே? ரைட். இது முதலாவது விஷயம். இதுக்கு ஜட்ஜஸ் வந்து எத்தனை பேர் நியமிக்கப்படுவாங்கன்னு சொன்னா, மொத்தம் 110 பேர் இருப்பாங்க. 75ல இருந்து 110 வரை. 75 தொடக்கம் 110 வரையிலையும் வந்து ஹைகோர்ட்டுக்குன்னு சொல்லி இலங்கை பூராகவும் மொத்தமாக ஜட்ஜஸ் வந்து என்ன செய்வாங்க? நியமிக்கப்படுவாங்க. ஒரு கோர்ட்ல இல்ல, இது எல்லா இடங்கள்லயும் இருக்குதா? இலங்கையில பரவலாக ஒவ்வொரு ஜுடிஷியல் ஜோன்ஸுக்கும் இருக்குது ஹைகோர்ட்ன்னு சொல்றது. சரி, நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி. இப்ப அதான் அதுல வர முக்கியமான விஷயம். ரைட். அடுத்தது இந்த சரியானே. அது ஓகே. அ அடுத்தது வேற வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல நியாயாதிக்கங்கள் வந்து இருக்குது வந்துட்டு, அ இந்த இலஞ்ச ஊழல் வழக்குகள். சரியானே. இலஞ்ச ஊழல் வழக்குகள விசாரிக்கிறதுக்கான பிரத்யேக நியாயாதிக்கம் இந்த நீதிமன்றத்தில் காணப்படுது. அதேபோல இப்ப இந்த எக்ஸ்ட்ரடிஷன் லோன்னு சொல்லி சொல்றோம். அதாவது குற்றவாளிகள வந்து நாடு கடத்துதல் தொடர்பான சட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த சட்டத்துக்கு அமைவாக, இப்ப உதாரணமா நாங்க சொல்லுவோமே, வேறொரு நாட்டுல வந்து ஏதாவது ஒரு குற்றத்த புரிஞ்ச ஒரு நபர் எங்கட நாட்டுல இருக்காரு. மறைஞ்சு வாழ்றாருன்னு சொல்லி சொன்னா, அந்த நபர அந்த நாடு வந்து கோரணும். என்ன? அந்த நாடு வந்து கேட்கணும் எங்கள்ட்ட. அப்ப அந்த நாடு கேட்டு, இவர் உண்மையாவே ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி இங்க ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாருன்னு சொன்னா என்ன செய்யலாம்? எங்கட இந்த மேல் நீதிமன்றத்தில உத்தரவின்படி இந்த நபர என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த நாட்டுக்கு இவங்க ஒப்படைக்கலாம். சரி. அப்ப அதான் சொல்றேன் நாங்க எக்ஸ்ட்ராடிஷன் லோ. அ குற்றவாளிகள நாடு கடத்துற சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியானே. அப்ப அந்த ட்ரையல் சம்பந்தமான, அத விசாரிக்கிறது சம்பந்தமான அதிகாரமும் இந்த ஹைகோர்ட்டுக்கு தான் காணப்படுது. அதை நாங்க பார்த்துக் கொள்ளணும். சரி. சார், இப்ப நாங்க எங்கட நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுல வந்து குற்றவாளி இந்த சட்டம் கொள்ள எங்கட நாட்டுல குற்றவாளி வந்து வேறொரு நாட்டுல போய் தொலைஞ்சின்னு சொன்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி அப்படி கேட்கலுமா? அப்படி அதுக்கு ஒரு சட்டம் நீக்குதா சார் இல்லையா? சாரி, நீங்க கேட்ட கேள்வி எனக்கு விளங்கல. திருப்பி கேட்கலுமா? அஹ் ஓ சார். இப்ப நாங்க இந்த சட்டம் நீக்கித்தானே சார் ஓகே. குற்றவாளி அயல் நாட்டில எங்கட ஒப்படைக்கிறது சட்டம் ஒண்ணு சார் எங்கட நாட்டுல வந்து ஒளிஞ்சி அப்படி அவங்க கேட்டா ஒப்படைக்கிறது சட்டம் மிகுதி சார். அதே போல எங்கட நாட்டுல ஒரு குற்றவாளி போயிட்டு வேறொரு நாட்டுல ஓ! அ ஒளிஞ்சிருந்து அ அது அது வந்து இப்ப பொதுவா இருக்குது. எல்லா நாட்டிலும் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராடிஷன் லோன்னு சொல்றது எல்லா இடத்துலயும் இருக்குது. சரி. அப்ப நாங்க வந்து கேட்கக்கூடிய இதுவும் இருக்குது. அப்ப அது அந்த நாட்டோட நீதிமன்றம் அல்லது அந்த நாட்டுற பொறுப்பான ஆட்கள் வந்து சொன்னா தான் என்ன செய்யலாம்? அங்கருந்து நாங்க அந்த ஆள கொண்டு வரலாம். ஒழிய எங்கட விருப்பத்துக்கு நான் கொண்டு வரையலாம். ஏன்னு சொன்னா, இப்போ வேறொரு நாட்டுக்கு அவர் போனாருன்னு சொன்னா, அந்த நாட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ல அவர் இருப்பாரு. அப்ப அந்த நாட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ல அவங்கட இதான் வந்து என்ன செய்யும்? இதா இருக்கும். இப்ப நாங்க போய் அங்க வந்து என்ன செய்யலாது? ஒரு ஆள வந்து அரெஸ்ட் பண்ணயோ, அல்லது ஏதாவது செஞ்சோ செய்ய இயலாது. அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட அதாவது பெர்மிஷன் எடுத்து அந்த நாட்டு அரசாங்கம் விரும்பினா மட்டும் தான் நாங்க கொண்டு வரலாம். அப்படி விஷயங்கள்லாம் இருக்குது. சரிதானே? அப்ப அந்த விஷயங்கள் எல்லா இடத்துலயும் இருக்குது பொதுவாக. சரி, ஓகே. சரியான அப்ப இந்த நியாயாதிக்கங்கள் இருக்குது. அதேபோல இப்ப அட்மிரல்டி ஜூரிஸ்டிக்ஷன்னு சொல்லுவோம் பிரத்யேகமாக. கடல்சார் நியாயாதிக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப கடல் பரப்புல இலங்கையினுடைய கடல் பரப்புல இடம்பெறுற குற்றங்கள். சரியானே? இலங்கையோட கடல் பரப்பு, ஆழ்கடல் பரப்புகள்ல இடம்பெற குற்றங்கள விசாரிக்கிறதுக்கான நியாயாதிக்கமும் ஹைகோர்ட்டுக்கு காணப்படுது. அதிலேயும் பிரத்யேகமாக கொலம்பு ஹைகோர்ட்டுக்கு தான் இருக்கு அந்த நியாயாதிக்கம். சரியா? ஹைகோர்ட் இருந்தாலும், கொலம்பு ஹைகோர்ட், கொழும்புல இருக்கிற மேல் நீதிமன்றத்துக்கு தான் அந்த அட்மிரல்டி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்ற அந்த கடல்சார் நியாயாதிக்கம் பிரத்யேகமாக காணப்படுகிறது. சரியோ? ரைட். இப்படி சில விஷயங்கள் அதுல இருக்குது. இவ இவ்வளவுத்துக்கு நீங்க நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதோட ஓவரா எங்களுக்கு தேவையில்ல. இவ்வளவும் எங்களுக்கு போதும். சரிதானே? அப்ப இது வந்து ஹைகோர்ட்ற விஷயங்கள். சரியோ? ரைட். அப்ப அதே மாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மரண தண்டனை விதிக்கிறது, ஆயுள் தண்டனை விதிக்கிறது, அதுக்கான அதிகாரமுடைய நீதிமன்றம் எது? இந்த ஹைகோர்ட் தான். அதே மாரி இந்த கற்பழிப்பு, கொள்ளை, சரிதானே? கொலை, அப்ப இது சம்பந்தமான விசாரணைகள மேற்கொள்றதும் இந்த நீதிமன்றத்துல தான். சரியா? ரைட். இப்ப அடுத்தது 5வது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அப்ப ஹைகோர்ட்டுக்கு நாங்க என்ன நியாயாதிக்கம் இருக்குன்னு சொல்லலாம்? சிவிலா? கிரிமினலா? ஹைகோர்ட்டுக்கு. என்ன நியாயாதிக்கம் இருக்குது? ஹைகோர்ட்டுக்கு வந்து என்ன வழக்குகள விசாரிக்கிறதுக்கான நியாயாதிக்கம் இருக்குது? சிவில் வழக்குகளையா? அல்லது குற்றவியல் வழக்குகளையா? குற்றவியல் வழக்குகள். சிவில் ஆ சார். குற்றவியல் வழக்குகள். அப்ப பாரிய குற்றவியல் வழக்குகள விசாரிக்கிறதுக்கான நியாயாதிக்கம் இருக்கிற நீதிமன்றம்னு கேட்டா ஹைகோர்ட். ஹைகோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அல்லது ஹைகோர்ட்ன்னு சொல்லி சொன்னா சரி.
மேல் நீதிமன்றம். சரியோ? ரைட். அப்ப இதுக்கு கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அடுத்தது வருவோம் மாவட்ட நீதிமன்றம். இந்த மாவட்ட நீதிமன்றம் சொல்றது என்னன்னு கேட்டா, இதுவும் அந்த சட்டத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்டது. 78ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்துக்கு அமைய உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து அனைத்து வகையான குடியியல் வழக்குகளையும் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. சரியா? சிவில் மேட்டர்ஸ். சிவில் கிரிமினல்னா உங்களுக்கு தெரியும். என்ன? சிவில்னு சொல்றது 2 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில இடம்பெற பிணக்குகள். காணி பிரச்சனை, சரிதானே? அவங்க ஏதாவது மரண சாதன வழக்குகள் அப்படி சொல்லி ஏதாவது உரிமை ரீதியான பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து நாங்க வந்து இண்டிவிஜுவலுக்குள்ள வர பிரச்சனைகள நான் சொல்லுவோம். அதுதான் நாங்க அனைத்து குடியியல் வழக்குகள்னு சொல்லலாம். அப்ப குடியியல் வழக்குகள்னு சொல்ல போகல 2 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில வந்து இடம்பெற பிணக்குகள். அப்ப அது சார் சம்பந்தமான பேசுறது அனைத்து கேக்குது இல்ல சார். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே சார். ரைட். அப்ப அது சம்பந்தமான அனைத்து வகையான குடியியல் நியாயாதிக்கங்களையும் உடைய நீதிமன்றம் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்ற மாவட்ட நீதிமன்றம். சரியோ? ரைட். இப்ப இதுக்குள்ளேயும் அது இயங்குகிற தன்மையை வச்சு, அதோட ஃபங்க்ஷனை வச்சு நாங்க என்ன செய்யறோம்னா 2 கோர்ட்டா பிரிக்கும். ஒன்று வந்து ஃபெமிலி கோர்ட், இன்னொன்று ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட். இந்த ஃபெமிலி கோர்ட்ன்றது என்னன்னா, இப்ப இந்த மெட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னு, திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், இப்ப டிவோர்ஸ் எடுக்கிறது, டிவோர்ஸ் பிரச்சனை, அதே மாதிரி அலிமோனி, அதாவது சரியா அலிமோனின்னு சொன்னா, இப்ப ஒரு ஸ்பௌஸ் வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யறது, அந்த காசு கேட்கறதுன்னு, இப்ப டிவோர்ஸ் ஆகிறதுக்கு போகிறோம், ரைட்? அப்ப அது அலிமோனின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி பிரச்சனைகள். அடுத்தது குடும்பம் சார்ந்த பிரச்சனை. ஈடு. யா, ரைட். அப்ப குடும்பம் சார்ந்த பிரச்சனை, இப்ப பிள்ளையோட கஸ்டடி எடுக்கிறது, சரிதானே? அப்ப இப்படி மெட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவா. இப்ப திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகளை விசாரிக்கிறதுக்குரிய இடம் தான் வந்து ஃபெமிலி கோர்ட். பட் அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் உண்மையா. ஆனா அந்த ஒவ்வொரு வழக்குகள் விசாரிக்கிற அந்த தன்மையை பொறுத்து என்ன செய்யறோம், அதுக்குள்ள நாங்க வேற வேறையா பிரிச்சு வச்சிருக்கிறோம். அவ்வளவு இங்க விஷயம். அப்ப ஃபெமிலி கோர்ட்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு நாங்க. அடுத்து ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்னு சொல்றது என்னன்னு கேட்டா, இது வந்துட்டு சிறு கோரிக்கை நீதிமன்றம்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க இத. இதுக்கு வந்து பிரத்யேகமா ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில தான் இந்த வழக்குகள் இங்க விசாரிக்கப்படும். அப்ப ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது 2 மில்லியன், சரியா? 2 மில்லியன். அப்ப 2 மில்லியனுக்கு உட்பட்ட, நல்லா விளங்கிக் கொள்ளணும். 2 மில்லியனுக்கு உட்பட்ட ஏதாவது சேதங்கள், ஏதாவது இழப்பீடுகள், ஏதாவது கோரிக்கைகள் அப்படி இருக்குமாக இருந்தா, அத நாங்க என்ன செய்யலாம்? ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்ல நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு நாங்க ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்டுக்கு தான் போவோம். நல்லா விளங்கணும். 2 மில்லியனுக்கு உட்பட்ட வழக்குகள். சரியானே? அப்ப அதிட ஏதாவது சேதங்கள், இழப்பீடுகள், டேமேஜஸ் அத வந்து நாங்க கோர்ன்னு சொன்னா எங்க போணும்? ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்ல தான் நாங்க அப்ளிகேஷன ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். சரியோ? ரைட். அப்ப இவ்வளவுதான் இதுக்குள்ள வர விடயங்கள். இது 2லயுமே யார் இருப்பா ஜட்ஜா இருக்கிறது? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் தான் இது 2லயும் இருப்பாரு. ஃபேமிலி கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்மால் கிளைம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள யார் ஜட்ஜ் வந்து இருப்பாரு? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர் தான் இருப்பார். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் தான் இருப்பார். சரியோ? ரைட். அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்றதும் என்ன? பொதுவாக எல்லா இடங்கள்லயும் இருக்குது. ஒவ்வொரு ஜுடிஷியல் ஜோன்ஸுக்கு ஏத்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் காணப்படுகிறது. அதை நாங்க பார்த்துக்கொள்வோம். அடுத்தது இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொன்னா இப்ப நாங்க நினைக்கக்கூடாது, இப்ப 25 மாவட்டத்துக்கு 25 டிஸ்ட்ரிக்ட் அப்ப அப்படி நினைக்கக்கூடாது. இப்ப அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ப்பஸுக்காக தான் அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க 25ன்னு சொல்லி. ஆனா நாங்க நீதித்துறை ரீதியாக அது வேற மாரி வரும். சரியானே? ஜுடிஷியல் ஜோன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்றது பரவலாக எல்லா இடங்கள்லயும் என்ன செய்யும்? காணப்படும். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். அது கீழ வர்றது. ரைட். அப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லணும் நாங்க? குடியியல் நியாயாதிக்கம். நல்லா விளங்கணும். குடியியல் நியாயாதிக்கம். அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு இருக்கிறது குற்றவியல் நியாயாதிக்கம். பாரிய குற்றங்களை விசாரிக்கிறது நியாயாதிக்கம். அடுத்தது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இப்ப வருவோம். என்ன சொல்ற இதுக்கு நாங்க நீதிவான் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? நீதிவான் நீதிமன்றம். ரைட். இது என்னன்னு சொன்னா, இதுவும் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சட்டத்துக்கு அமைவாக 78ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம் தான். இந்த நீதிமன்றம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு என்ன சொல்றது? குற்றவியல் நியாயாதிக்கமுடைய நீதிமன்றம். சரியா? இதுவும் வந்துட்டு என்ன? ஒரு குற்றவியல் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷனை உடைய ஒரு நீதிமன்றம் தான் இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்ற நீதிமன்றமும். இங்க இருக்கிற வராதா? சாரி? சிவிலும் கிரிமினலும் 2மே வராதா? சொல்றேன் நான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்றேனே. ரைட். வரும். நான் அது சில எக்செப்ஷனல் மேட்டர்ஸ்ல மட்டும் தான் வரும். சரியானே? அதாவது சிவில்னு சொல்ற விஷயம் வந்துட்டு சில எக்செப்ஷனல் மேட்டர்ஸ்ல மட்டும் தான் வரும். அதாவது அந்த மெயின்டெனன்ஸ், சரிதானே? அப்ப அப்படியான சில விடயங்களுக்குள்ள தான் அது வரும். மேஜிஸ்ட்ரேட்ல வந்து பொதுவாக கிரிமினல் தான் என்ன? மெயின். சிவில் வந்து இங்க இல்ல.
சிவிலுக்குன்னு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை சொல்கிறோம். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் முழுக்க முழுக்க சிவில் நியாயாதிக்கமுடைய நீதிமன்றம். சரியான நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது. சில விதிவிலக்குகளுக்கு உட்பட்ட வழக்குகள் தான் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள்ள சிவில் ரிசல்ட் அடிப்படையில் வரும். சில மெயின்டெனன்ஸ் கேசஸ், அதை உதாரணமாக சொல்லலாம். அப்படி சில வழக்குகள் தான் அங்கே வராது. மற்றபடி கிரிமினல் கேசஸ் தான் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வர என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது வந்துட்டு இப்போ எங்கட பீனல் கோர்ட் இருக்குதுதானே, தண்டனை சட்டக்கோவை, இலங்கையிட தண்டனை சட்டக்கோவை, அதில் வர வழக்குகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களோட மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து விசாரிக்க முடியும். அதில் வர வழக்குகள், சில வழக்குகளை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து விசாரிக்க முடியும். அதுலேயும் வந்து எங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சரிதான், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இல்லை நாங்கள் சொல்கிறது வந்துட்டு சுருக்க முறையான விசாரணை, சுருக்க முறையற்ற விசாரணைன்னு தமிழில் சொல்கிறது. அது நாங்கள் நொன் சமரி இன்கொயரி, சரிண்ணே, நொன் சமரி இன்கொயரி, அடுத்தது சமரி ப்ரொசீஜர்னு சொல்லி சொல்லுவாங்க. சமரி ப்ரொசீஜர் ஓ நொன் சமரி இன்கொயரின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது சுருக்க முறையான விசாரணை, அடுத்தது சுருக்க முறையற்ற விசாரணைன்னு சொல்லி சொல்கிறது. இதில் இந்த சமரி ப்ரொசீஜர் என்று சொல்லி சொல்கிறது என்னன்னு சொன்னால், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸால் வந்து ஒரு கேஸை வந்து விளங்கி தீர்ப்பு கொடுக்க இருக்குமாக இருந்தால் அதை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், சமரி ப்ரொசீஜர், சுருக்க முறையான விசாரணைன்னு சொல்லி சொல்லுவோம். முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்வது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால் நொன் சமரி இன்கொயரி, அதாவது சுருக்க முறையற்ற விசாரணைன்னு சொன்னால் இங்கே வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு என்ன செய்ய இயலாது, அந்த கேஸை விளங்கி தீர்ப்பு வழங்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொள்ள முடியும், தீர்ப்பு வழங்க முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்போ அந்த வழக்குகள், அந்த நொன் சமரி இன்கொயரிக்கு உட்பட்டு வர வழக்குகள் என்ன செய்யும், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்து நொன் சமரி இன்கொயரி ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யும்னு கேட்டால் அது ஹைகோர்ட்டுக்கு போகும். எங்கே போகும், ஹைகோர்ட்டுக்கு போகும். கிரிமினல் கேஸ்ன்னு சொல்கிற படியால். இதான் இதர ப்ரொசீஜர். 2 ப்ரொசீஜர் இருக்குது இதில். ஒன்று சுருக்க முறையான சுருக்க முறையான ப்ரொசீஜர்னு சொல்லி சொல்கிறது, அடுத்தது சுருக்க முறையற்றது விசாரணைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சுருக்க முறையானதை மட்டும்தான் என்ன செய்யலாம், இந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து விளங்கி தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் சுருக்க முறையற்றதுக்கு என்ன செய்ய இயலாது, தீர்ப்பு வழங்க இயலாது. ஆனால் முதற்கட்ட விசாரணைகளை செய்யலாம். செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒன்று வந்து அந்த குற்றவாளி அல்லது சந்தேக நபர் என்ன செய்யணும், விடுதலை செய்யணும், அல்லது அந்த கேஸை வந்து மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்காக, விளக்கத்துக்காக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பணும். கிளியர்? ரைட். அப்போ இது இங்கே நடக்கிற விஷயம். ரைட். அடுத்த வேற என்ன அதிகாரங்கள் இருக்குன்னு கேட்டால், இப்போ அரெஸ்ட் வாரண்டை வந்து விடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அரெஸ்ட் வாரண்ட், அதாவது பிடியாணை, இன்னொரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஓட போகிறது அல்லது இன்னொரு ஆளுக்கு ஓட போகிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதே போல் சேச் வாரண்ட், சரிண்ணே, தேடுதல் கட்டளைகளை பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அல்லது சில பெயில்களை வழங்குறதுக்கான அதிகாரம், அதாவது சரியானே, இப்போ முன்பிணைகளை வழங்குறதுக்கான அதிகாரமும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் இருக்குது. சில குற்றங்களுக்கு இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில்னு சொல்லுவோம். ஆன்டிசிபேட்டரி பெயில், இப்போ சில ஒரு நபர் வந்து எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கருதுகிற டைமில் அவர் என்ன செய்யலாம், சில குற்றங்களுக்கு வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து இந்த முன்பிணையை வந்து முன்பிணைக்கு அவர் விண்ணப்பித்தார்னு சொன்னால் அதன் அடிப்படையில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்ன செய்யும், அந்த முன்பிணையை அவருக்கு வழங்கும். அது என்னதுக்குன்னு சொன்னால் சம்டைம் அவர் எதிர்காலத்தில் அந்த குற்றத்துக்கு கைது செய்யப்படுற டைமில் அவருக்கு என்ன கிடைக்கும், பெயில் கிடைக்கும், அந்த முன்பிணை எடுத்துக்கொண்டார்னு சொன்னார். அப்போ அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை வழங்குறதுக்கான அதிகாரமும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் இருக்குது. சரி, அடுத்தது இது இந்த பெயிலும் மோஷனும் உண்டா சார்? இல்லை, அது ரெண்டும் வேறு வேறு. பெயில்னு சொல்கிறது வேறு, பெயில்னு சொன்னால் பிணை, சரியானே, பெயில்னு சொல்கிறது பிணை. மோஷன்னு சொல்கிறது அது கோர்ட்டில் வந்து நாங்கள் ஒரு கேஸை குயிக்காக விசாரிக்க சொல்கிறதுக்கு நாங்கள் போடுறது, அது நகர்த்தல் பத்திரம்னு சொல்லி சொல்லுவோம், அது வேறு. சரியானே, ரைட். அதை நீங்கள் இப்போதைக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் பேசிக் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இல்லைண்ணே, இப்போ நான் இந்த பேசிக்கை தான் சொல்லிட்டு வாரேன். அப்போ அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு கிளியர்ன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், பிறகு வந்து ஃபர்தராக நாங்கள் படிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு எப்பயுமே பேசிக்கை நாங்கள் வந்து ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்போ பேசிக் விஷயம் விளங்காமலுக்கு நாங்கள் குழப்பி கொண்டோம்னா கஷ்டம். சரிண்ணே, அதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் பேசிக்காக படிக்கோம், இதான் ஜென்ரலான ரூல்னு சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் இப்போ அதான் லோவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ ஜென்ரல் ரூல் ஒன்று இருக்கும், சரியா, ஜென்ரல் ரூல்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆனால் நாங்கள் அதை மட்டும் படிக்கலாம், சரியானே. சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில்
அல்லது சில எக்ஸெப்ஷனல் சிச்சுவேஷன்ல வந்து அது வேற மாதிரி இருக்கும் இருக்கும் அதுல. அப்ப நாங்க எல்லாத்தையும் தான் படிக்கணும். அப்ப அதையும் இதையும் கொண்டே இருந்தாங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றா குழப்பிக் கொள்ளக்கூடாது. சரியானே? அப்ப ஜெனரல் ரூல்னு சொல்றது உண்டு. அதுதான் பேசிக். அந்த பேசிக்க நாங்க முதலாவது ஒழுங்கா விளங்கினா தான், பிறகு அது எப்படி ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்துட்டு என்னென்ன பிரச்சனை வருது, அது ஏன் அங்க போகுது, இது ஏன் இங்க வருது அப்படின்னு சொல்லி குழம்பும் அதுக்குள்ள. சரிதானே? அது நீங்க லோ படிக்க போகக்குள்ள நீங்க படிப்பீங்க ஷூரா. அப்ப அந்த டைம் நீங்க விலாவாரியா என்ன செய்யலாம், அதுல படிக்கலாம். இப்ப அத நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா என்ன நடக்குமெண்டா, நீங்க படிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. இந்த பேசிக்க வந்து நல்லா அ வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு, பிறகு என்ன செய்யுங்க, அந்த விஷயங்கள கொஞ்சம் பாருங்க. சரியானே? அதான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இல்லாட்டி எல்லாம் வந்து ஒன்றா வந்து குழம்பிடும். ரைட். அப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதிகாரங்கள் இப்ப நான் சொன்ன வரையும் ஓகே தானே? ரைட். அதே மாதிரி இப்ப போஸ்ட்மார்ட்டம் அந்த போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன் அத வந்து செய்றதுக்கான அதிகாரமும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் இருக்குது. சரிதானே? அதே மாரி மெயின்டனன்ஸ் இப்ப இந்த பராமரிப்பு வழக்குகள் இருக்கு தானே? இந்த பராமரிப்பு ரீதியான வழக்குகள விசாரிக்கிறதுக்கான அதிகாரமும் மெயின்டனன்ஸ் அத விசாரிக்கிற அதிகாரமும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் காணப்படுகிறது. அதே மாரி டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறைகள்னு சொல்லுவோம். இப்ப கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப சும்மா பிரச்சனை இல்ல. வயலன்ஸ் அதாவது அடிக்கிறது, துன்புறுத்துறது அப்படியான பிரச்சனைகள் இடம்பெறமாக இருந்தா, அதை விசாரிக்கிறதுக்கான அதிகாரமும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் இருக்குது. சரி, அப்ப இப்படி நாங்க வந்து பிரதானமாக சில விஷயங்கள மேஜிஸ்ட்ரேட்டுக்கான அதிகாரங்களாக நாங்க சுட்டிக்காட்ட இயலும். அப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் அது ஆளுக்கு சொல்ல நாங்க என்ன சொல்றோம் ஜட்ஜுக்கு? மேஜிஸ்ட்ரேட்ன்னு சொல்லுவோம். நீதிவான்னு சொல்லி சொல்லுவோம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் எல்லா இடங்கள்லயும் பொதுவாக ஜுடிஷியல் ஜோனுக்கு ஏத்த மாதிரி காணப்படுது. சரிதானே? அப்ப இதான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ற வேலைகளாக இருக்கும். பிரதானமாக. அப்ப இதுவும் வந்துட்டு கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் உடைய ஒரு நீதிமன்றம் தான். சரி, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுவும் வந்துட்டு என்ன? ஒரு கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் உடைய ஒரு நீதிமன்றம். சொல்றத நாங்க முதலாவது விளங்கிக் கொள்ளணும். சரி. ஆ அதே போல இன்னொரு விஷயம் நாங்க இதுல பார்க்கிறேன்னு சொன்னா, இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல வந்து யாரு வழக்கு போடலாம்? இப்ப உதாரணமாக, ஆ சிவில் மேட்டர்ஸ நீங்க எடுத்தீங்கன்னா, யார் யார் வழக்கு போடுவாங்க? சிவில் மேட்டர்ஸ் அதாவது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள்ல வழக்கு போடணும்னா யாரு போடுவா? வழக்காளியாக யார் இருப்பார் அங்க அந்த இடத்துல? சிவில் மேட்டர்ஸ்ல குடியியல் அ குடியியல் வழக்குகள்ல ஒரு தனிநபர் தான் இருப்பார் என்ன? 2 பேரும் தனிநபர்கள். அதானே நாங்க சொல்றோம் சிவில் மேட்டர்ஸ்ன்னு சொல்லி. அப்ப அந்த தனிநபர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்க வழக்குகள தாக்கல் செய்வாங்க. அதன் அடிப்படையில மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப இப்ப அதே மாதிரி இப்ப கிரிமினல்ல யார் வழக்கு போடுறா? அதை பார்ப்போமே. கிரிமினல் மேட்டர்ஸ்ல யாரு வழக்கு போடுற நபராக இருப்பாரு? ப்ராசிக்யூஷன் யாரு? போலீஸா சார்? அ ஒன்று போலீஸா இருக்கலாம். ரைட். போலீஸ். அடுத்தது வந்துட்டு அ வேற யாரு? அ இப்ப ஏதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸரா இருக்கலாம். சரியானே? அதே மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு லோக்கல் கவர்ன்மென்ட் ஆஃபீஸரா இருக்கலாம். அப்ப இப்படின்னு சொல்லி அ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்யலாம்ன்னு கேட்டா, இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யலாம். அல்லது ஒரு தனிநபர் கூட என்ன செய்யலாம்? ஒரு சட்டத்தரணி மூலமாக வழக்கு தாக்கல் செய்யலாம். வழக்கு போறது சொல்றேன் நான். இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல செய்யலாம். போலீஸுக்கு கூட. ஹைகோர்ட்ட பொறுத்தவரையில யாரும் செய்ய இயலாது. போலீஸ் செய்ய இயலாது. ஹைகோர்ட்ல வந்து வழக்கு தாக்கல் செய்றதுக்கான அதிகாரம் அத நாங்க சொல்றது வந்துட்டு இன்டாக்ட்மென்ட் சொல்லி சொல்லுவோம். குற்றப்பகர்வுன்னு சொல்லி சொல்றோம் தமிழ்ல. குற்றப்பகர்வு. இன்டாக்ட்மென்ட் சொல்லி சொல்லுவாங்க. அத வந்து செய்யக்கூடியது 2 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு. முதலாவது ஏஜி. அட்டர்னி ஜெனரல்னு சொல்லி சொல்லுவோம். சரியானே? சட்டமா அதிபர். அவருக்கும், அதே மாதிரி பிரைபரி கமிஷனினுடைய டைரக்டர் ஜெனரல். லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர். இந்த 2 பேருக்கும் தான் ஹைகோர்ட்ல வந்துட்டு இன்டாக்ட்மென்ட் அதாவது குற்றப்பகர்வு அதாவது ஒரு குற்றவாளி இவர் அந்த குற்றத்தை செஞ்சார்ன்னு சொல்லி அவருக்கு எதிராக ஒரு சார்ஜ் ஷீட் அதாவது சார்ஜ் ஷீட் இல்ல இன்டாக்ட்மென்ட் வந்து பதிவு செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கிறது இவங்க 2 பேருக்கு தான். போலீஸ் வந்து போட இயலாது அல்லது வேற ஒருத்தரும் போய் அங்க டைரக்டா ஃபைல் பண்ண இயலாது. நல்லாவே விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? ஆனா மேஜிஸ்ட்ரேட்ல என்ன செய்யலாம்? ஒரு போலீஸ் போடலாம். அதே மாதிரி அ ஒரு பப்ளிக் ஆஃபீசர் போடலாம். அதே மாரி ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் அவரும் என்ன செய்யலாம்? ஒரு லாயர் கூடாக போடலாம். சரிதானே? அப்ப இந்த விஷயங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள்ள வரும். இத நாங்க பார்க்கணும். அடுத்து பிரைமரி கோர்ட். அடுத்து இறுதியாக இருக்கிறது. இது வந்து உண்மையிலேயே நடைமுறையில வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுவும் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட சேர்ந்து தான் இருக்குது. சரிதானே? நடைமுறையில இந்த பிரைமரி கோர்ட்ன்னு சொல்றது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட சேர்ந்து வார ஒரு நீதிமன்றம் தான். அ ஆக சிறிய நீதிமன்றம். அதாவது எங்கட நீதிமன்ற பதவணியில வந்து மிகவும் கீழ்நிலையில இருக்கிற ஒரு நீதிமன்றம் இது.
சரிதானே? அப்ப இந்த நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குன்னு கேட்டா, இப்ப உதாரணமாக நாங்க சொல்றேன்னு சொல்லி சொன்னா, சில இந்த ரூ. 1500 உட்பட்டு சில பண ரீதியான கோரிக்கைகள், அந்த அது தொடர்பான வழக்குகள், இழப்பீடுகள வந்து பெற்றுக்கொள்றதுக்கான அதிகாரம் பிரைமரி கோர்ட்டுக்கு இருக்குது. ரூ. 1500 உட்பட்டது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது அ இந்த பிரைமரி கோர்ட் ப்ரொசீஜர் ஆக்டினுடைய செக்ஷன் 66ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பிரிவு 66ன் கீழான வழக்குகள்னு சொல்லி சொல்றது. சரியானே? அந்த பிரிவு 66ன் கீழான வழக்குகள விசாரிக்கிறதுக்கான அதாவது சிறிய வழக்குகள் அதெல்லாம். அப்ப அந்த சிறிய வழக்குகள்லாம் விசாரிக்கிறதுக்கான அதிகாரமும் இந்த பிரைமரி கோர்ட்டுக்கு காணப்படுது. அப்ப ஆனா பொதுவாக பிரைமரி கோர்ட்ன்னு சொல்றதும் வந்து எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டா, அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட சேர்ந்து தான் இருக்கும். ஆனா, அந்த சட்டத்தின் பார்வையில தான் வேற வேறையா அது கருதப்படுகிறது. அப்ப பிரைமரி கோர்ட்ல ஜட்ஜாகவும் யார் இருப்பார்ன்னு கேட்டா, மேஜிஸ்ட்ரேட் தான் இருப்பாரு. சரியா? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் பிரைமரி கோர்ட் ஜட்ஜாகவும் யார் இருப்பார்ன்னு கேட்டா, மேஜிஸ்ட்ரேட் தான் இருப்பாரு. அதுல ஒரு அந்த ஃபங்ஷன வச்சு நாங்க என்ன செய்றோம், அத வேற வேறையா பார்த்து வச்சிருக்கிறோம். சரியோ? அப்ப இவ்வளவுதான் அதுக்குள்ள வர மெயினான விஷயம். அப்ப அத தாண்டி பிரைமரி கோர்ட்டுக்கு பெரிய நியாயாதிக்கங்கள்லாம் வந்து என்ன இல்ல, இல்ல. சரிதானே? ரைட். அப்ப எங்கட நீதிமன்ற பதவணியில வந்து காணப்படுறது வந்து இவ்வளவு நீதிமன்றங்களும் தான். அப்ப இதுக்குள்ள கணக்க விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது பேசிக் மட்டும்தான். இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நாங்க இத எல்லாத்தையும் நாங்க படிச்சோம்னா, இத மட்டும் தான் படிக்கலாம். சரியானே? ரைட். அப்ப அதனால இந்த பேசிக்காக நான் சொன்ன சில விஷயங்கள மட்டும் என்ன செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதான இதுல ஆர்டர், இதுக்குள்ள இதான் வருது. அப்ப இதான் இதுக்குரிய ப்ரொசீஜர். அப்ப இதான் இதுக்குரிய என்ன நியாயாதிக்கம் இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு பேசிக்கா தெரியணும். அப்ப உங்களுக்கு நல்லா விளங்கணும். இந்த பிரைமரி கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இதுக்குள்ள வந்து என்னன்னு சொன்னா என்ன நியாயாதிக்கம் இருக்கும்னு கேட்டா, 2ம் கலந்து வரும். சரிதானே? ஆனா பிரதானமாக பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரிமினல்னு சொல்லணும் நாங்க. கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் இருக்குது. ஆனா சிவிலும் என்ன செய்யும்? சில சந்தர்ப்பங்கள்ல வரும். இந்த பிரைமரிலயும், மேஜிஸ்ட்ரேட்லயும். சரியோ? ரைட். ஆனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன நியாயாதிக்கம் இருக்குது? ஒன்லி சிவில். ஒன்லி சிவில் மேட்டர்ஸுக்குரிய ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் தான் இருக்கு. அதே மாரி ஹை கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்லி என்ன கிரிமினலுக்கு மட்டும் தான் இருக்கும். சரியானே? அப்ப இதுதான் இதர ஜூரிஸ்டிக்ஷன். நாங்க விளங்கிக் கொள்ளணும். கிளியரா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். உங்களோட கேள்விகள. ஓகே. ரைட். அப்ப யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லையா? இது ஓகே தானே அப்ப? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே தானே? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி நாங்க இத முடிச்சிட்டு நாங்க பேப்பருக்குள்ள போவோம். அப்படி டவுட் ஒண்ணும் இல்லன்னு சொன்னா. என்ன மாதிரி? கேள்விகள் ஒண்ணும் இல்லையா? ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியர்ன்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே? அப்ப கேள்விகள் ஏதாவது இருந்தா பிறகு கேட்கலாம். பிரச்சனை இல்ல. ரைட். அப்ப நாங்க இன்றைய பேப்பருக்குள்ள போவோம். சரிதானே? ரைட். சரி, ஓகே. ரைட். அப்ப இன்றைய வந்து பாருங்க. முதலாவது கேள்விய பாருங்க எல்லாரும். 2024ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியினுடைய அறிக்கையின்படி, இலங்கையினுடைய அதிகூடிய உயரம் யாது? ரைட். இதுக்கு என்ன விடை வரும்? சொல்லுங்க பாப்போம். இலங்கையிட அதிகூடிய உயரம் என்ன? இலங்கையிட மத்திய வங்கியின் அறிக்கையிடப்படி இலங்கையினுடைய அதிகூடிய உயரம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2525 சார். 2525. ம். என்ன ஆன்சர் வரும்? 2525. அதாவது 2525 2525 மீட்டர். அல்லது இத நாங்க ஃபீட்ல சொல்றோம்னு சொன்னா 82, 84 அதாவது 8284 அடின்னு சொல்லி சொல்லலாம். சரியானே? அல்லது மீட்டர்ல கேட்டால் 3வது விடை 2525 மீட்டர். சரியா? ரைட். அதான் அதோட ஆன்சர். 3வது ஆன்சர் வருமா? முதலாவதுக்கு 3வது ஆன்சர். அடுத்தது 2வது கேள்விய பாருங்க.
இலங்கையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி மற்றும் சத்தியப்பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளர் ஆகியோரை நியமிக்கின்ற அதிகாரம் யாருக்கு உள்ளது? Right. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நீதி அமைச்சு. இதுக்கு வந்து நீதி அமைச்சனே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ். ரைட். இந்த இதுலயும் கொஞ்சம் நார்மலாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதாவது திடீர் மரண விசாரணை அதிகாரினா யாரு? சடன் டெத் இன்கொயர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்போ ஏதாவது மரணங்கள் ஏற்படுற டைம்ல அங்கே போய் என்ன காரணம் அது சம்பந்தமா விசாரிக்கிற நபர், அதான் திடீர் மரண விசாரணை அதிகாரின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி சத்தியப்பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளர்கள்னு சொல்றது ஸ்வோன் டிரான்ஸ்லேட்டர். அதாவது சட்ட ரீதியாக வந்துட்டு இப்போ இந்த முக்கியமான ஆவணங்களை வந்து என்ன செய்யறது, மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை உறுதிப்படுத்துகிற நபர்களை தான் நாங்கள் சொல்லுவோம் என்ன, இந்த சத்தியப்பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளர்கள், ஸ்வோன் டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த நபர்கள். அதே போல ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் யாரு? இந்த சமாதான நீதவான்கள். சரிதானே? அதாவது அந்த சமாதான நீதவான்கள் யாருன்னு சொன்னா, அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்றாங்க. அதான் அவங்க சரியான அவங்க இப்போ சமாதான நீதவான்னு சொன்னா நிறைய பேர் நினைக்கிறா அவங்க நீதிபதிகள்ன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. சமாதான நீதவான்கள்டா யாரு? அந்த டாக்குமெண்ட்ஸை அதை வந்து ட்ரூ காப்பி அப்படின்னு சொல்ற மாதிரி அதை வந்து என்ன செய்யறது, அட்டஸ்டேஷன் பண்றதுக்குரிய அதிகாரம் இருக்கிறாங்க தான் அந்த ஜேபி சொல்லி சொல்லுவோம், ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லி. சரிதானே? அப்போ அவங்க தான் அந்த சமாதான நீதவான்கள்னு சொல்ற ஆக்கள். அடுத்தது இப்படி முக்கியமான நபர்களை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிற இடம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா நீதி அமைச்சுக்கு காணப்படுது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். திடீர் மரண விசாரணை அதிகாரி, சத்தியப்பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளர்கள், அதே போல யாரு, சமாதான நீதிவான்கள். சரியானே? அதே மாதிரி இன்னும் இருக்குது, சத்தியப்பிரமாண ஆணையாளர்னு சொல்லி இருக்குது. அதாவது கமிஷனர் ஃபார் ஓத்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்படுற ஒரு பதவி மேலதிகமாக. அதுவும் கிட்டத்தட்ட அது என்ன வேலைன்னு கேட்டா இந்த ஆவணங்களை உறுதிப்படுத்துகிற வேலை தான், அட்டஸ்ட் செய்யறதுக்கான அதிகாரம் தான். அதாவது ஜேபிக்கு இருக்கிற அதே அதிகாரத்துக்கு கொஞ்சம் மேல் அதிகாரம் தான் இந்த கமிஷனர் ஃபார் ஓத்ஸ்னு சொல்ற அதிகாரம். அப்ப அந்த அதிகாரம் லோயஸ் மார்க் என்ன செய்யும்னு கேட்டால் வழங்கப்படும். சரிதானே? அடிஷனலா. அப்ப அதாவது சத்திய ஆணையாளர்னு சொல்லி சொல்லுவோம், சத்தியப்பிரமாண ஆணையாளர்னு சொல்லி, கமிஷனர் ஃபார் ஓத்ஸ்னு சொல்லி. அப்ப இந்த எல்லா பதவிகளையும் வந்து ஆட்களை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? நீதி அமைச்சுக்கு காணப்படுகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி. அதே மாதிரி நாங்க பார்த்தோம், சட்டத்தரணிகள் நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சட்டத்தரணிகளை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? உயர் நீதி. உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதே போல நொத்தாரிசு, பிரசித்த நொத்தாரிசை வந்து நியமிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? உயர் பார்த்தோம். நீதி. உயர் நீதிமன்றமா? எல்லாத்துக்கும் உயர் நீதிமன்றம்னு சொல்லப்படா என்ன, நாங்க அண்டு பார்த்தோமே, போன கிளாஸ்ல பார்த்தோமே. பிரசித்த நொத்தாரிசுண்டா யாரு? நொட் ரிபப்ளிக். அவங்கள நியமிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? உள்நாட்டு அமைச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு காணப்படுது. அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாம் ஒன்றுக்குள்ள கொண்டே நாங்கள் என்ன செய்யக்கூடா, வைக்கக்கூடாதா? கொஞ்சம் பிரித்து நாங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளணும் கட்டாயமாக. இதெல்லாம் முக்கியமானது, கேள்விகளுக்கு வரக்கூடியது. அப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். இது தெரியாமலுக்கு எங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் வந்து செய்கிற கஷ்டம். சரி. அப்போ இந்த பேசிக் விஷயங்களை நாங்கள் கட்டாயம் பார்த்து வச்சு கொள்ளணும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2வது விடை. சரி. ரைட். அடுத்த 3வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் சீனாவில் உள்ள பயனர் ஒருவரினுடைய தொலைபேசி இலக்கமாக அமைவது எது? இது கோட் நம்பரை வச்சு கேட்டுக்கிறாங்க. முன்னுக்கு வர கோட் நம்பர். இப்போ எங்களுக்கு வந்து என்ன, +94 இருக்கு தானே. ஸ்ரீலங்காடது வந்து +94. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு முன்னுக்கு வர கோட் நம்பர் வேறுபடும். அதை வச்சு தான் நாங்கள் இது எந்த நாட்டினுடைய நம்பர்னாலே கண்டுபிடிப்போம் என்ன. அப்போ அதன்படி கேட்டுக்கிற கேள்வி என்ன, சீனாவில் உள்ள ஒரு பயனர் ஒருவர தொலைபேசி இலக்கம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ சைனாவோட கோட் நம்பர் எதை கேட்டுக்கிறாங்க. எத்தனாவது ஆன்சர் வரும் இது? எத்தனையாவது ஆன்சர் வரும் இதுக்கு? 3வது ஆன்சர். 3வது ஆன்சர் என்ன, குட். அதாவது +86. சரியா? +86ன்னு சொல்றது தான் சைனாட நம்பர், சைனாட கோட் நம்பர். அதே மாதிரி +1ன்னு சொல்றது கனடாட. சரியா? +1ன்னு சொல்றது கனடா, அதுக்கு வரும். அதே மாதிரி +81ன்னு சொல்றது ஜப்பான். இதில் இருக்கிறத மட்டும் சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. +81ன்னு சொல்றது ஜப்பான்டது. அதே மாதிரி +95 அப்படின்னு சொல்றது மியன்மார். சரியா? அதே மாதிரி எங்கட ஸ்ரீலங்காட வந்துட்டு +94. சரியா? +94.
சரியா? +94ன்னு சொல்றது ஸ்ரீலங்காடது. அதே மாதிரி இந்தியாடது எத்தனை தெரியுமா? இந்தியாட கோட் நம்பர் என்ன? 091. ஆ, அதாவது +91 சரியா? +91 அதான் இந்தியாவோட கோட் நம்பர் சரியா? இப்படி நாங்கள் நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இதுக்குரிய ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் வரும். இப்போ 4வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். சரியானே, 4வது கேள்வியை பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியினுடைய அறிக்கையின்படி தவறான தகவலாக இருப்பது எது? இதில் சொல்லுங்க பாப். 4 விடைகள் தந்திருக்கிறாங்க. இதில் எது வந்து பிழையான தகவலாக வந்து இருக்கிறது? 4வது கேள்வி. ரைட். இதில் எது பிழையா இருக்குன்னு கேட்டால் 4வது சார். 4வது என்ன? குட். 4வது ஆன்சர். அதாவது இறப்பு வீதம் வந்து 8.8ன்னு சொல்லி சொல்றது பிழை. இறப்பு வீதம் வந்து 8.2 வரும். சரியா? அதை மாற்றிக்கொள்ளும். அதில் பக்கத்தில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இறப்பு வீதம் எத்தனை வரும்? 8.2ன்னு சொல்லி வரும். அப்போ அதுதான் அது சரியான விடை. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 4வது விடை இங்கே தவறாக இருக்கிறது. மற்றதெல்லாம் சரி. சரியா? குடித்தொகை அடர்த்தி, பிறப்பு வீதம், வேலைவாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னு சொல்லி சொல்கிறோம், அதுவும் சரி. அப்போ இறப்பு வீதம் வந்து 8.8ன்னு சொல்றது பிழை. அப்போ அது சரியானது எத்தனை? 8.2. அப்போ 4வது ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். 5வது கேள்வி. 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் எத்தனையாவது உறுப்புரை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் அடிப்படை உரிமையை அங்கீகரித்துள்ளது? நாங்கள் நேற்று பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக பார்த்தோம். அடிப்படை உரிமைகள்னு சொல்றது 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பினுடைய அத்தியாயம் 3ல் இருக்கிற நான் சொன்னேன். உறுப்புரை 10லிருந்து உறுப்புரை 14 மட்டுக்கும் இருக்கின்றதையும் சொன்னேன். ரைட். அதில் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரியானே. அப்ப சொல்ற இந்த அடிப்படை உரிமை இது எந்த உறுப்புரையில இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க நார்மலா. தெரியுமா யாருக்கும்? உறுப்புரை 12 உண்டு சார். உறுப்புரை 12 உண்டு. அதாவது ஆர்டிகிள் 12(1) சரியானே. ஆர்டிகிள் 12(1). அப்ப ஆர்டிகிள் 12(1)ல தான் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ற அடிப்படை உரிமை வந்து இருக்குது. நீங்க இது சம்பந்தமாக அவங்களுக்கு டியூட் தருவோம் தானே, நீங்க அதில் நீங்க பார்க்கலாம் கட்டாயமாக. அதில் பாருங்க சரியானே. இப்போதைக்கு நார்மலாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுக்குரிய விடை வந்துட்டு 3வது விடை. சரியோ? 5வதுக்குரிய விடை வந்து 3வது விடை. அடுத்து 6வது கேள்வியை பாருங்க. இலங்கையினுடைய உயரிய சட்டவாக்க அமைப்பு எது? இதுக்குரிய ஆன்சர் என்ன? இலங்கையினுடைய உயரிய சட்டவாக்க அமைப்பு எது? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு பாராளுமன்றம். 2வது அமைப்பான்னு சொன்னேன் நான். சட்டத்தை இயற்ற அதிகாரம் உடையது உயரிய சட்டவாக்க அமைப்பு உடையது பாராளுமன்றம். அப்ப 2வது விடை இதுக்கு சரியான விடையாக வரும். சரி, அடுத்த 7வது கேள்வி. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களின் ஆகக்கூடிய எண்ணிக்கை மற்றும் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் ஆகக்கூடிய எண்ணிக்கை முறை என்னன்னு கேட்டா, இப்ப எங்கட கேபினட் இப்ப எங்கட அமைச்சரவைன்னு சொல்ல போகல. அதுல இப்படி இருக்குது. மினிஸ்டர்னு சொல்ற ஆட்கள் வந்து அமைச்சர் அவையில் இருக்கிறார்கள் தான் நாங்க சொல்லுவோம். என்ன? கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நாங்க சொல்லுவோம் தமிழ்ல. கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு. மத்தாக்கள்லாம் யாரு? நான் கேபினட், அதாவது அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்கள். சரியா? டெபுட்டி மினிஸ்டர்ஸ். அடுத்தது அமைச்சரவை அந்தஸ்தற்ற வேறு அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்கெல்லாம் வந்துட்டு வேறு. அவங்க கேபினட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அப்ப இந்த 2 அமைச்சர்களையும் நியமிக்கக்கூடிய ஆகக்கூடிய எண்ணிக்கை இருக்குது எல்லாருக்கும். இப்ப கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொன்னா அவங்கள எவ்வளவு பேர் கூடுதலா நியமிக்கலாம் சொல்ற ஒரு வரையறை இருக்குது. அதே மாதிரி கேபினட் இல்லாத அமைச்சர்கள்னு சொன்னா அவங்க எத்தனை பேர் நியமிக்கப்படலாம்னு சொல்றதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அப்ப அதைத்தான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க. முறையே கேட்டிருக்குது. அப்ப முறையேன்னு சொன்னா 1வது கேபினட் மினிஸ்டர் வரையறை சொல்லணும். 2வது கேபினட் மினிஸ்டர்ஸ் இல்லாத ஆட்களுக்கு என்ன வரையறைன்னு சொல்றதை நாங்க சொல்லணும். தெரியுமா இதுக்கு யாருக்கு? சரி, இதுக்கு 2வது ஆன்சர் வருமா? 2வது ஆன்சர் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 30 சொல்றது கேபினட் மினிஸ்டர். அப்ப 30க்கு மேற்பட்ட கேபினட் மினிஸ்டர்ஸ் என்ன செய்ய இயலாது? நியமிக்க இயலாது. சரியானே. அதே மாதிரி கேபினட் மினிஸ்டர் அல்லாத அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், அதே மாதிரி அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு 40க்கு மேல என்ன செய்ய இயலாது? நியமிக்கப்பட முடியாது. இது அரசியல் அமைப்புல காணப்படுற விடயம். அதாவது அரசியல் அமைப்பினுடைய உறுப்புரை 47 ஒன்றுல. சரியா? அரசியல் அமைப்பினுடைய உறுப்புரை 47 உபபிரிவு 1ல வந்து காணப்படுகிற சொல்லப்பட்டிருக்கிற விடயம் தான் இந்த விடயம். சரியோ? அப்ப இதை வந்து நாங்க பார்த்துக்கொள்ளலாம். இதுக்குரிய விடை வந்து 2வது விடையா நோட் பண்ணி கொள்ளுங்க.
ரைட். அடுத்தது கேள்வி 8வது. பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய நாணய அலகு யாது? ரைட். பிலிப்பைன்ஸ்ல நாணய அலகுக்கு நாங்க என்ன சொல்றேன்? இதுவும் வந்து நாங்க நேத்து பார்த்தோம் சில நாடு. பிலிப்பைன்ஸ்ல நான் சொல்ற வந்துட்டு முதலாவதா ஃபெசோன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஃபெசோன்னு சொல்லி சொல்றது. அதான் பிலிப்பைன்ஸ் நாட்டுற நாணய அலகு. என்னன்னு சொல்றது நாங்க பார்த்தோம் என்ன நேத்து ஜப்பான். யுவான்னு சொல்றது சைனா. ரிங்கிட்னா என்ன தெரியுமா? ரிங்கிட். இது எந்த நாட்டுற கரன்சி? மலேசியா சார். இது வந்து மலேசியா. வெரி குட். அப்ப இப்படி முக்கியமான நாடுகளோட கரன்சியை நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் பார்க்கணுமா? இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுக்குரிய விடை வந்து எத்தனாவது? முதலாவது விடை. சரி, அதே போல 9வது கேள்வி நாங்க பார்ப்போம். சரி, 9வது கேள்வி. சட்டரீதியற்ற முறையில் தடுத்து வைத்திருக்கிற ஒரு நபரை நீதிமன்றத்தின் முன்னிலையில் கொண்டு வருமாறு அந்த நபரை தடுத்து வைத்திருப்பவருக்கு எதிராக பெறப்படுகிற எழுத்தாணை என்ன? இதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ்ல. இதுக்கு நாங்க என்ன இதுக்கு வந்து ஆட்கொணர்வு எழுத்தாணை, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்னு சொல்லி சொல்லுவோமே. இந்த நோக்கத்துக்குரிய எழுத்தாணை வந்து ஆட்கொணர்வு எழுத்தாணை. சரி, அப்ப எத்தனாவது விடை இதுக்கு வரும்? முதலாவது விடை. அப்ப இந்த எழுத்தாணைகளை நாங்க சொல்லித்தானே இருக்கிறேன் நான் உங்களுக்கு. இது சம்பந்தமாக இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி சும்மா நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். சரிண்ணே, இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குதா யாருக்கு? சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இனி உங்களுக்கு நோட்ஸும் கிடைக்கும் தானே கையில். அப்போ நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஓவராக விளங்கப்படுத்திட்டு இருந்தால் டைம் தான் போகும். அப்படி உங்களுக்கு விலங்கல்னு சொன்னால் இப்போ கேளுங்க, நான் அதை சும்மா நார்மலாக விளங்கப்படுத்துகிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னது விளங்கிட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்குரிய விட வந்து முதலாவது விட வரும் 9வதுக்கு. சரியா? ஆட்கொணர்வு எழுத்தாணை. ரைட். அடுத்த 10வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சீர்திருத்தம் பின்வருவனவற்றில் எது? ரைட். இது வந்து அரசியல் அமைப்பு வரலாறுல இருந்து கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு. அப்ப வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அல்லது வாக்குரிமைன்னு சொல்ற ஒரு விடயம் முதல் முறையாக இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கன்னு கேட்டா எத்தனையாம் ஆண்டு? 1910ஆம் ஆண்டு. என்ன? குரூமெக்கலம். வெரி குட். அப்ப குரூமெக்கலம் அரசியலமைப்பு சீர்திருத்தத்துல தான் 1910ஆம் ஆண்டு எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, அதாவது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை ஏன் சொல்றோம்னு சொன்னா எல்லாருக்கும் வாக்குரிமை வழங்கப்படலை. சரிண்ணே, எல்லாருக்கும் வழங்கப்படல. படித்தவர்கள் அதே போல பணக்காரர்கள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவானம் 4% ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த அந்த வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்ப அதனாலதான் நாங்க சொல்ற மாதிரி லிமிடெட் பிரான்ச்சைஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அது எல்லாருக்கும் வழங்கப்படலை. சரியா? அப்ப அந்த அடிப்படையில இது வழங்கப்பட்ட யாப்பூர் சீர்திருத்தம் வந்து குரூமெக்கலம் சீர்திருத்தம் 1910. அப்ப இதுக்குரிய விடை வந்து 4வது விடை வரும். சரியா? ரைட். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் டொனமூர்ல என்ன நடந்துச்சு? டொனமூர் 1931 என்ன நடந்துச்சு? சர்வஜன வாக்குரிமை எஸ், குட், வெரி குட். சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சுனே. அதாவது யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் சொல்லி சொல்றோம். சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது. அது 21 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் சகலருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமலுக்கு அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதான் நாங்கள் சர்வஜன வாக்குரிமைன்னு சொல்றோம். அது டொனமூர்ல வழங்கப்பட்டது 1931ஆம் ஆண்டு. அதையும் நார்மலா பார்த்துக் கொள்ளுங்க. சரி, அப்ப இதுக்குரிய விடை 4வது விடை 10வது. சரி, அடுத்த 11வது கேள்வி. நாங்க நேத்து பார்த்த கேள்விதான். இலங்கையின் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது இலங்கை பெண். என்ன வரும் இதுக்கு ஆன்சர்? ஃப்ளோரன்ஸ் சேனநாயகன். வெரி குட், ஃப்ளோரன்ஸ் சேனநாயகன். அப்ப கேள்வியை நல்லா பார்க்கணும். நான் நேத்து பார்த்தோம் இலங்கை சட்டத்துறைக்கு சட்டவாக்கத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் அல்லது அரசு கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் கேட்டா மிஸ் அடர்லின் முளமுறை நிலை பார்த்தோம். இது கேட்டிருக்கிறது பாராளுமன்றம். அப்ப பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் யாரு? ஃப்ளோரன்ஸ் சேனநாயகன். இவ வந்து 1947ஆம் ஆண்டு சோல்பரி யாப்பூக்கு கீழே நடந்த அந்த எலெக்ஷன்ல தான் என்ன செஞ்சா இவ வந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டா. அதனால நாங்க அதுல வந்து பாராளுமன்றம் சொல்லி நாங்க சொன்னோம். அதனால பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் வந்துட்டு ஃப்ளோரன்ஸ் சேனநாயக்க. 3வது விடை. சரி, அதே போல அடுத்த கேள்வியாக இருக்கிறது வந்துட்டு கராத்தே விளையாட்டினுடைய தாயகம் எது? கராத்தே விளையாட்டோட தாயகம் என்ன? ஆன்சர் வந்து சைனா. இதுக்கு சரியா? இதுக்கு வந்து முதலாவது ஆன்சர் வரும். என்ன வரும்? சைனா. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் ஜூடோ. ஜூடோ விளையாட்டினுடைய தாயகம் வந்து ஜப்பான்னு சொல்ற மாதிரி கராத்தேடுது வந்து சைனா. சரி, அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விளையாட்டுகள் வந்து இருக்குது எங்கிருந்து தோன்றினதுன்னு சொல்லி அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். 12வது கேள்விக்குரிய விடை சைனா, முதலாவது விடை வரும். அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க. வீடொன்றில் இறப்பொன்று சம்பவித்தால்
அது தொடர்பில் கிராம அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டியது எவ்வளவு காலத்துக்குள்ளே, அதாவது எவ்வளவு மணித்தியாலங்களுக்குள்ள அல்லது எவ்வளவு மாதங்கள் அல்லது எவ்வளவு நாள்கள், என்ன விட வரும் இதுக்கு? 7 நாள் சார். 7 நாள் என்ன குட். அதாவது 7 நாட்களுக்குள்ள, அதாவது கிழமை 7 நாட்களுக்குள்ள என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு வீடொன்றில் ஒரு பிரதேசத்தினுடைய கிராம அலுவலருக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும், இறப்பு சம்பவித்தாலும் சரி, ஒரு மரணம் சாரி பிறப்பு சம்பவித்தாலும் சரி, பிறப்பு அல்லது இறப்பு எது ஏற்பட்டாலும் 7 நாட்களுக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும், அந்த கிராம அலுவலருக்கு நாங்கள் அது தொடர்பாக அறிவிக்க வேண்டும். அப்ப இதுக்குரிய விடை என்ன? 2வது விடை வரும். அடுத்து 14வது, இலங்கையில் அரசாங்கத்தின் பிரதம சட்ட ஆலோசகராக செயற்படுபவர் யார்? யாரு? இதுக்கு என்ன விட வரும் சொல்லுங்க பாப். இலங்கையிட அரசாங்கத்திட நல்ல கேள்வியோ வாசிக்கணும். இலங்கையிட அரசாங்கத்தின் பிரதம சட்ட ஆலோசகராக செயற்படுபவர் சட்டமா அதிபர். சட்டமா அதிபர். வெரி குட். அதாவது அட்டர்னி ஜெனரல் என்ன, அட்டர்னி ஜெனரல் சட்டமா அதிபர்னு சொல்லி சொல்றது. அதாவது இவரை நாங்க சொல்லுவோம் சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ அரசாங்கம் சார்பாக இப்போ நாங்கள் பார்த்தோம் தானே, இப்போ அரசாங்கம் சார்பாக வழக்குறதுக்கு அல்லது வழக்கிடப்படுறதுக்குரிய நபர் யாருன்னு கேட்டால் சட்டமாதிபர். இப்போ சட்டமாதிபர் வழக்கு போறாருன்னு சொன்னால் அவர் யார் சார்பாக வழக்கு போடுவார்? அரசாங்கம் சார்பாக வழக்கு போடுவார். அல்லது இன்னொரு நபர் அரசாங்கத்துக்கு வழக்கு போடணும்னா நாங்கள் யாருக்கு போடணும்? சட்டமாதிபருக்கு தான் போடணும், அட்டர்னி ஜெனரலுக்கு. சரியா? அப்போ அரசாங்கத்தினுடைய பிரதம சட்ட ஆலோசகராக இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் சட்டமா அதிபர், அட்டர்னி ஜெனரல் சொல்லி சொல்லுவோம். அப்போ இதுக்குரிய விடை 3வது விடை. சரியா? ரைட். அப்போ இதில் குழம்பிக் கொள்ளக்கூடாதா? ரைட். அப்போ இப்போ யார் சட்டமாதிபர்? எங்கட தற்போதைய சட்டமாதிபராக இருக்கிறவர் யார்? அட்டர்னி ஜெனரல் பாலித ஜெயசிங். யாரு? பாலித ஜெயசிங்கம் சார். அவர் பாரிந்த ரணசிங்க. பாரிந்த ரணசிங்க. பாரிந்த ஓ, ரணசிங்க. ரணசிங். பாரிந்த ரணசிங்க பிசி. ரைட். அப்போ அவர் தான் வந்துட்டு இப்போ அட்டர்னி ஜெனரலாக வந்து இருக்காரு. ரைட். ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. 2026 உலக காற்பந்தாட்ட உலக கிண்ணம் எங்கே நடைபெற உள்ளது? 3 நாட்டில் நடக்க போகுது. சரியா? 2026ஆம் ஆண்டு ஃபிஃபா வேர்ல்ட் கப். சரியா? ஃபிஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வந்து 3 நாடுகளில் நடக்க போகுது. ரைட். அது என்ன நாடுகள்? எத்தனை விட வரும் இதுக்கு? 15வதுக்கு 1வது. குட். முதலாவது விட, அதாவது கனடா, மெக்சிகோ, யுஎஸ்ஏ. சரியா? கனடா, மெக்சிகோ, யுஎஸ்ஏ. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. இந்த 3 நாடுகளும் தான் 2026ஆம் ஆண்டு இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப், ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பை வந்து நடத்த போகுது. இது வந்து 23வது உலக காற்பந்தாட்ட உலக கிண்ணம். சரியா? 23வது. இறுதியாக எங்க நடந்துச்சு? ஃபிஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வந்து இறுதியாக எங்க நடந்தது? லாஸ்டா. இது ஒரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது. அப்ப லாஸ்டா நடந்தது 2022ஆம் ஆண்டு நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? கட்டார்ல. கட்டார்ல நடந்துச்சு. அது வந்து 22வது போட்டிகள் 2022ல நடந்தது. கட்டார் நாட்டில் நடந்தது. அதுல சாம்பியன் வந்து யாரு? அர்ஜென்டினா சாம்பியனா வந்துச்சு. அப்ப அந்த விஷயங்களை நாங்க நார்மலா பார்த்துக்கொள்ளணும். இது 2026ஆம் ஆண்டு நடக்க போறது. அப்ப 3 நாடுகள் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. இது வந்து 23வது போட்டி. சரி, ரைட். ஓகே. அப்போ நான் வந்துட்டு இதோட இன்றைய கிளாஸை நாங்கள் முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸில் இந்த பேப்பரை பேலன்ஸை பார்ப்போம். சரியா? நீங்கள் கட்டாயம் வந்து இந்த 40 கேள்வியையும் செஞ்சுட்டு வாங்க வரப்போக்குள்ள. அடுத்த கிளாஸுக்கு வரப்போக்குள்ள நாங்கள் நார்மலாக பார்த்துட்டு போவோம். சரியானே? ரைட். இப்போ ஏதாவது சந்தேகங்கள் அப்படியே கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் பிறகு. இப்போ இதில் நீங்கள் படித்த விஷயங்கள் ஏதாவது கேள்விகள் இருக்குதா யாருக்கு? சரி, அது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம் இன்றைக்கு. சரி, அப்போ ஓகே. அப்போ நான் வந்து இதோட கிளாஸை முடிச்சு கொள்கிறேன்னா. ரைட். ஓகே, தேங்க்யூ. குட் நைட்.